எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். சென்னை விமான நிலையம் காலை வேளை. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இருந்து வந்திருந்த இரும்பு பறவையான விமானம் ஒன்றின் வயிற்றில் இருந்து வெளிப்பட்டார் டாக்டர் வில்சன். சுற்றுப்புற சூழல் குறித்த ஆய்வுகளில் இவரது ஆய்வறிக்கையைத்தான் உலக நாடுகள் பெரிதாக கருதுகின்றது. இணையதளத்திலும் கூட இவரது வலைதளத்துக்குள் புகுவது அசாதாரணமான விஷயம். அப்படி ஒரு நெருக்கடி அபூர்வமாகத்தான் பத்திரிகையாளர்கள் முன் கூட தென்படுவார். அப்படி ஒரு தருணத்தில் பத்திரிகையாளர்களும் இவரை பித்து எடுத்து விடுவார்கள். அப்போது நிச்சயமாக ஒரு எச்சரிக்கை இவரிடம் இருந்து வெளிப்படும். அப்படி கடந்த வாரத்தில் இவரிடம் இருந்து வெளிப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஒபாமா அவரை திரும்பி பார்க்க வைத்து விட்டது. டாக்டர் வில்சன், இன்றைய தினம் ஒட்டுமொத்த பூமி பரப்பும் எப்படி இருக்கிறது என்று சுருக்கமாக அதே சமயம் தெளிவாக கூற முடியுமா என்று ஒரு ஜெனீவா நாட்டு டிவியின் பெண் நிருபர் மைக்கை நீட்டியபடி கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்தான் இன்று உலகின் ஹாட் டாபிக். 2012 அல்லது 2013 நடுவில் இந்த உலகின் பெரும்பாலான நிலப்பரப்பு கடலுக்குள் மூழ்கிவிட வாய்ப்பு மிகுதியாக உள்ளது. காரிய புகையில்லாத காற்றே எங்கும் இல்லை என்று ஆகிவிட்டது. வானம் என்பது டிவி மற்றும் செல்போன் டவர்களின் மின்காந்த அலைகள் தவழும் ஒரு இடமாகியும் விட்டது. இதற்கு நடுவில் வானில் எல்லா பாகங்களிலும் சேர்த்து நிமிடத்திற்கு 3000 விமானங்கள் பறந்து தன் பங்குக்கு வளிமண்டலத்தில் பெட்ரோலிய குப்பையை போட்டபடியே இருக்கிறது. மனித சமுதாயத்தின் சுயநலம்தான் இயற்கையை மதிக்காத இந்த அணுகுமுறை. நிச்சயம் இதே போல் காரில் போய்கொண்டும் செல்போனில் பேசிக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் தூங்கி எழுவதெல்லாம் சில காலங்களுக்குத்தான். நமது பேரன் பேத்திகள் வியாதிகள் இல்லாமல் நல்ல தண்ணீர் குடித்தபடி வாழ முடியுமா என்பது $1,000,000 கேள்வி என்று அவர் சொன்ன பதில் பலரின் தூக்கத்தை கெடுத்துவிட்டது. அப்படிப்பட்டவர்தான் திடீரென்று இந்தியாவுக்கு, அதிலும் தமிழகத்துக்கு விமானம் ஏறி பறந்து வருகிறார். அவரது வருகை ஒரே ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பெயர் காண்டீபன். டாக்டர் வில்சனை படாதபாடுபட்டு தேடி பிடித்து நட்பு கொண்டவர். காண்டீபன் ஒரு சித்தர் ஸ்பெஷலிஸ்டும் கூட. சித்தர்களை பற்றிய ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட 40 வருடங்களை கழித்து விட்டவர். ஏதாவது ஒரு சித்தர் பாடலை சொல்லி எழுதியவர் யார் என்றால் கேட்டு முடிக்கும் முன் பதிலை சொல்லிவிட முடிந்தவர். காண்டீபனும் பார்ப்பதற்கு கொஞ்சம் சித்தர் மாதிரிதான் இருந்தார். பின் குடுமி வளர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு அதை கட்டி விட்டிருந்தார். கண்டங்கழுத்தில் ஒரே ஒரு ருத்ராட்சம் தவளும் ஒரு கருப்பு கயிறு. நெற்றியில் பெரிதாக விபூதி, குங்குமம் எல்லாம் இல்லை. ஆனால் கண்களில் ஆசிட் விட்டு கழுவியது போல அப்படி ஒரு பளிச்சு. கதர் ஜிப்பா சட்டை, காற்றுப்போக்காக குர்தா, காலில் ஒரு மாட்டுத்தோல் செருப்பு. இவ்வளவுதான் காண்டீபன். 60 வயதை கடந்துவிட்ட போதிலும் 50 வயதுதான் மதிக்க முடியும். அப்படி ஒரு தோற்றம். கையில் டாக்டர் வில்சன் என்று எழுதப்பட்ட ஒரு பெயர் அட்டையை பிடித்தபடி பயணிகள் வெளியேறும் வாயில் அருகில் நின்றபடி இருந்தார். கச்சிதமாக அவரிடம் வந்து ஹாய் காண்டி என்று சேர்ந்து கொண்டார் டாக்டர் வில்சன். வெல்கம் டாக்டர். தேங்க்யூ காண்டி. ஷெல் வி மூவ்? நிச்சயமா டாக்டர். இங்கே உங்களை யாராவது அடையாளம் கண்டுக்கிறதுக்கு முந்தி வேகமா வந்து என் கார்ல ஏறிடுங்க என்று அவர் வசம் இருந்த வீல் சூட்கேஸை இழுத்து கொண்டு வேகமாக நடந்தார் காண்டீபன். கார் சென்னை வேண்டாம் என்பது போல தாம்பரம் நோக்கி ஓடத் தொடங்கியது. காண்டீபனே காரை செலுத்தினார். காருக்குள் டேஷ்போர்டில் ஒரு சித்தரின் சிறிய புகைப்படம். அதற்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. யார் காண்டி இவர்? முன் சீட்டில் அமர்ந்திருந்த டாக்டர் வில்சன் ஆங்கிலத்தில் பேச்சை ஆரம்பித்தார். என் குருநாதர் டாக்டர், பெரிய சித்தர், பேர் வாலேஸ்வரன். வாவ், இவரை நான் கூட பார்த்த மாதிரி இருக்குதே. பார்த்த மாதிரி மட்டும் இல்ல, பேசின மாதிரின்னு சொல்லுங்க. இவர்தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என் மூலிகை பண்ணைக்கு வந்த சித்தர், இஸ் இட்? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ரியலி தட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் மிராக்கிள் அமேசிங். டாக்டர் வில்சனிடம் பரவசம் பொங்க தொடங்கியது. தினம் தினம் இங்கே அவரால் மிராக்கிள் தான் டாக்டர் என்று பதிலுக்கு சொல்லி சிரித்தார் காண்டீபன். இப்ப இவர் எங்க இருக்கார்? நோ ப்ராப்ளம், நாம இப்ப இவரோட ஆசிரமத்துக்கு தான் போறோம். அங்க என்ன யாருக்கும் தெரியாது தானே? நோ ப்ராப்ளம் டாக்டர். அங்க ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க, மற்றபடி யாரும் கிடையாது. பை த பை, நாம எப்ப அந்த மெர்க்குரி டெம்பிளுக்கும் சிவன் மலைக்கும் போக போறோம்? என் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஆசிரமத்துக்கு போயிட்டு இதே கார்லயே உடனே கிளம்பிடலாம் டாக்டர்.
இங்கே இருந்து அந்த மெர்க்குரி டெம்பிள் எவ்வளவு தூரம்? என்ன, ஒரு 10 மணி நேர பயணம்னு வச்சுக்குங்களேன். காண்டீபனின் பதிலால் சற்று அயற்சி ஏற்பட்டது டாக்டர் வில்சனிடம். அதே சமயம் கார் டிராபிக்கில் திணறத் தொடங்கியது. தேங்கி நிற்கும் காருக்கு வெளியில் ஒரு பிச்சைக்காரி, கையில் ஒரு குழந்தை. அதை கிள்ளிவிட்டு அழச் செய்து பிச்சை எடுத்தபடி இருந்தாள். என்ன காண்டி இது கொடுமை? ஏன் டாக்டர், உங்க ஊர்ல டிராபிக் இடைஞ்சலே கிடையாதா? நான் அதை சொல்லல காண்டி, இந்த இடைஞ்சல்ல ஒரு லேடி பிச்சை எடுக்கிறத சொன்னேன். அது அது அப்படித்தான். பை த வே, உங்க ஆஸ்திரேலியாவில் பிச்சைக்காரங்களே இல்லையா டாக்டர்? வெரி ரேர். அவங்களும் இப்படி டிராஃபிக்ல எல்லாம் பிச்சை எடுக்க மாட்டாங்க காண்டி. அப்ப காஸ்ட்லியான பிச்சைக்காரங்கன்னு சொல்லுங்க. காண்டீபனின் கேள்வியில் சற்று கிண்டல் இலையொடியது. காண்டீபன், எங்க நாட்டை விடுங்க, உலகத்துக்கே வழிகாட்டுற திருக்குறளும் சித்தர் பாடல்களும் இருக்கிற உங்க ஊர்ல கூடவா பிச்சை, வறுமை? டாக்டர் கேட்ட விதத்தில் இந்தியா மேல் அவருக்கு இருக்கும் நம்பிக்கையும் மதிப்பும் வெளிப்பட்டது. இது கர்ம பூமி டாக்டர். யாராயிருந்தாலும் அவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தானே தீர்க்கணும். பிச்சையும் அதுல ஒண்ணுதானே. காண்டி, இந்த ஜஸ்டிபிகேஷனை என்னால ஒத்துக்க முடியல. நான் உங்க நாட்டை பார்த்து பிரமிச்சு போய் தான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு நெட் மூலமா அனுப்பி தந்த புக்ஸ், ஆர்டிகல்ஸ், பாடல்கள் எல்லாமே என்னை உலுக்கி எடுத்துடுச்சு. குறிப்பா குளோபல் வார்மிங்னு இன்னைக்கு உலகமே பயப்படுற வெப்பத்துக்கு எதிரா நாம என்ன பண்ண போறோம், இந்த பூமியை எப்படி காப்பாற்ற போறோம்னு நான் கவலைப்பட்டப்போ அதுக்கு பதில் இங்கதான் இருக்குன்னு நான் படிச்ச அவ்வளவு விஷயங்களும் சொன்னது. பல 100 வருஷத்துக்கு முன்னாலேயே இங்க இருக்கிற ஆண்டாள்ங்கிற ஒரு சின்ன பொண்ணு கடல் நீர்தான் ஆவியாகி மேகமா மாறி மழைய கொண்டு வருதுங்கிறத அவ பாடின திருப்பாவைங்கிற பாட்டு வரியில பார்த்து நான் பிரமிச்சே போனேன். யார் இந்த ஆண்டாள்னு நான் உங்ககிட்ட கேட்டப்போ அவ ஒரு சின்ன பொண்ணு, கோயில்ல ஊழியம் பார்க்கிற பெரியாழ்வாருங்கிறவரோட வளர்ப்பு மகள், பின்னால அவ அந்த கடவுளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பூமியை விட்டே போயிட்டான்னு நீங்க சொன்னப்ப சோ வாட், எ ஃபாண்டசின்னு நான் முதல்ல நினைச்சேன். ஆனா ஒரு ஃபாண்டசியில எப்படி சயின்டிபிக் ட்ரூத்ஸ், அதாவது விஞ்ஞான உண்மைகள் இருக்க முடியும்னு கேட்டுக்கிட்டு யோசிச்சப்போ அது உங்களுக்கு ஃபாண்டசி, ஆனா எங்க வரையில அது ஒரு உண்மைன்னு நீங்க சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? டாக்டர் வில்சன் தனது ஸ்டைலான ஆங்கிலத்தில் காண்டீபனிடம் கேட்டபோது அந்த கார் தாம்பரத்தை கடந்து படப்பை நோக்கி சென்றபடி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு டாக்டர். நீங்க என்ன அந்த ஒரு கேள்வியை மட்டுமா கேட்டீங்க? இதுவரை நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விகளை எல்லாம் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 3000 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச பதிலை சளைக்காம சொல்லி இருக்கேனே. அப்படி என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அறிவும் சிந்தனையும் உங்ககிட்ட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் காண்டி. ஆனா உங்களால இந்த கொடுமையை எல்லாம் போக்க முடியாதா? டாக்டர் வில்சன் கேட்ட உடனேயே காண்டீபனுக்கு திரும்பவும் சிரிப்பு வந்துவிட்டது. டாக்டர் வில்சன், நான் ஒரு சாதாரண பத்திரிகை ஆசிரியர். ஐ ஹேவ் நோ பவர் டு சேஞ்ச் தி சொசைட்டி. என் பத்திரிகையில நான் எழுதலாம், எழுதிக்கிட்டும் இருக்கேன். இன்ஃபேக்ட் உலக நாடுகளை பார்க்கும்போது 100 கோடி மக்களையும் தாண்டிட்ட நாங்க இங்க நல்லா தான் இருக்கோம். இத்தனைக்கும் எங்களுக்கு தண்ணி, கரண்ட்னு நிறையவே சிக்கல்கள். காண்டீபன் விட்டு கொடுக்காதபடி ஒரு பதிலை சொன்னார். அப்படியே காரை பண்ணை வீடு போன்ற ஒரு வீட்டின் முன் நிறுத்தினார். காரின் சத்தம் கேட்டு அவர் மனைவி பரிமளமும் மகள் ரஞ்சிதமும் வெளியே வந்து பார்த்தனர். கார் நிற்கவும், இதுதானா அந்த சித்தரின் ஆசிரமம் என்று கேட்டார் டாக்டர் வில்சன். இல்ல டாக்டர், இது என்னோட வீடு. மீட் மை வைஃப் பரிமளா அண்ட் மை டாக்டர் ரஞ்சிதம். அவர்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். பரிமளம் கை கூப்பினாள். ஆனால் ரஞ்சிதம் ஹலோ டாக்டர் என்று கை குலுக்கினாள். வாங்க டாக்டர், இன்னைக்கு எங்க வீட்டில தான் உங்களுக்கு பிரேக்பாஸ்ட், அப்புறமா ஒரு குட்டி ரெஸ்ட், அதுக்கு பிறகு நம்ம பயணத்தை தொடங்குறோம் என்று டாக்டரை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். எளிமையான அந்த நாளைய வீடு. ஹாலில் பிரம்பு நாற்காலிகள், ஒரு இடத்தில் டிவி, மோடோ மேல் தமிழகத்தில் வரும் அவ்வளவு மாத வார இதழ்களும் இறைந்து கிடந்தது. கீச் 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 என்று பறவைகளின் கூக்குரல். ஹாலை கடந்த வராண்டாவில் பிரம்பாலேயே வளைத்து உருவாக்கப்பட்ட கூடு. அதற்குள் தேன் சிட்டு பறவைகள் தான் சப்தமிட்டபடி இருந்தது. ஹாலின் நேர் மேல் கூரையில் திறப்பு இருந்து கண்ணாடி பொருத்தப்பட்டு சூரிய வெளிச்சம் பளிச்சென்று உள்ளே விழுந்திருந்தது.
டாக்டர் வில்சன் முதல் தடவையாக ஒரு தமிழனின் வீட்டுக்குள் வந்து அதை பார்க்கிறார். அவர் முகத்தில் ஏராளமான ஆச்சரிய ரேகைகள் ஓடத் தொடங்கியது. என்ன டாக்டர் பார்க்குறீங்க? இந்த வீடு வித்தியாசமா இருக்கு. வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு டாக்டர். யூ மீன் மனையடி சாஸ்திரம்? அதேதான். ஒண்டர்ஃபுல். டாக்டர், நீங்க முதல்ல உங்களை கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. அதுதான் உங்க ரூம். உள்ள பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் இருக்கு. காண்டீபன் கையை காட்ட டாக்டர் வில்சனும் உள்ளே நுழைந்து அரை கதவையும் சாத்தி கொண்டார். அவர் மகள் ரஞ்சனி அவர் எதிரில் வந்து நின்றாள். அப்பா, டாக்டர் இந்தியா வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இங்கே ஏதாவது கான்ஃபரன்ஸாப்பா? இல்லம்மா, டாக்டர் ரொம்ப பர்சனலா வந்திருக்கார். அப்படின்னா ஒரு ரிசர்ச்சுக்காகன்னு வச்சுக்கோயேன். இந்தியாவில், அதுலேயும் தமிழ்நாட்டில் அவர் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு என்னப்பா இருக்கு? பாரத தேசத்தையே தாங்கி நிற்கிற நாடு தமிழ்நாடுமா. அதாவது இதை திருவடி தேசம்னு சொல்லுவாங்க. இந்த திருவடியில் இல்லாதது எதும்மா? இந்த திருவடி மலரடி எல்லாம் உங்க நயனமான கற்பனைப்பா. எனக்கு இந்த விளக்கம் எல்லாம் வேண்டாம். நீ இந்த காலத்து பொண்ணுமா, இப்படிதான் பேசுவ. காலேஜில் ஜர்னலிசம் வேற படிச்சவ, கேள்வி கேட்க சொல்லியா கொடுக்கணும்? அப்பா, விஷயத்துக்கு வாங்கப்பா. அவர் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி இங்கே என்ன ரகசியம்தான் இருக்கு? ஏமா இல்ல, பொதிகை மலைச்சாரல்ல இருக்கிற பூமிகாத்தான் பட்டியும் அந்த ஊருக்குள்ள இருக்கிற ரமணீஸ்வரர் கோயிலும் இருக்கே. ரமணீஸ்வரர் கோயிலா? கேள்விப்பட்டதே இல்லையேப்பா. இனி நீ மட்டும் இல்ல, டாக்டரால இந்த உலகமே அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போகுது. அப்படி என்னப்பா இருக்காங்க? அதுதாம்மா ரகசியம். காண்டீபன் சொன்னதில் நல்ல அழுத்தம். அப்பா, அந்த ரகசியம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? அதுதாம்மா சிவ ரகசியம் என்றார் காண்டீபன். அப்பா, அந்த சிவ ரகசியத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா என்று ஆரம்பித்தான். ஏம்மா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னா அந்த ரகசியத்துக்கு பின்னால ஆபத்தான பின்புலம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆபத்துங்கிறத விட புதிர்னு சொல்லலாம் ரஞ்சிதம். எப்படிப்பா? பூமிகாத்தான்பட்டி ரமணீஸ்வரர் கோவில்ல பௌர்ணமிக்கு பௌர்ணமி 18 சித்தர்கள் வந்து பூஜை செஞ்சுட்டு போறாங்கன்னா நீ நம்புவியா? காண்டீபனின் கேள்வி ரஞ்சிதத்தை மட்டுமல்ல, அவர் மனைவி பரிமளத்தையும் அவர் முன்னால் இழுத்து வந்து படபடப்போடு நிறுத்தியது. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? 18 சித்தர்கள் இன்னமுமா இருக்காங்க? சித்தர்களுக்கு ஏதும்மா நம்மளை போல கால வரம்பெல்லாம். அதை உடைக்க முடிஞ்சதால தானே அவங்க சித்தர்களாவே ஆனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? இதுக்கு தான் உன்னை நம்ம பத்திரிகை ஆபீஸுக்கு நீ தினமும் வந்து போன்னு சொல்றேன். அப்ப யாராவது வாசகர்கள் கடிதம் போட்டு? போன்லயே பேசினாங்கம்மா. அந்த ஊர் ஒரு உலக அதிசயம். எந்த வகையிலப்பா? தவறாம மழை பெய்யறது முதல் அதிசயம். நினைக்கிறத நடத்தி கொடுக்கிற ருத்ராட்ச மரம் 2வது அதிசயம். வற்றவே வற்றாத கோவில் குளம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கோயில்ல உத்தரவு கேட்டு சாமி அனுமதிச்சா மட்டுமே அதை செய்யற ஊர் மக்கள். இப்படி அங்க அதிசயங்களுக்கு பஞ்சமே இல்லை ரஞ்சிதம். இதெல்லாம் கட்டுக்கதையா மூட நம்பிக்கையா கூட இருக்கலாம் தானே. அப்ப தவறாம மழை பெய்யறது எதை வச்சு? அப்படி நிறைய ஊர்கள் இந்த உலகத்துல இருக்குப்பா. வடக்க சிரபுஞ்சி, இங்க தமிழ்நாட்டிலேயே வால்பாறை. அங்க கூட மழை அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது ரஞ்சிதம். அடுத்ததா அங்க மழை பெய்ய பூகோள ரீதியான காரணங்கள் நிறைய இருக்கு. பூமிகாத்தான்பட்டி வரையில அந்த ஊர் கோவில்ல இருக்கிற ரமணீஸ்வரரால மட்டும்தான் மழையே. அதை நிரூபிக்கிற மாதிரி பக்கத்து ஊர்கள்ல அந்த அளவு மழை இல்லை. அடுத்ததா அந்த ஊர்ல இருக்கிற 1000 வருஷ பழமையான ருத்ராட்ச மரம். அப்பா, நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு ஆன்மீக விஷயமா தெரியுது. ஆனா நம்ம டாக்டரோ ஒரு சுற்றுச்சூழல் விஞ்ஞானி. இவரால எப்படி? நீ நல்லா கேள்வி கேட்கற ரஞ்சிதம். ஆனா உன் கேள்வியில ஆழம் இல்லை. சரி, நான் என்ன தவறா ஆழம் இல்லாதபடி கேட்டுட்டேன். அந்த ஊர்ல இருக்கிற ரமணீஸ்வரர் விக்கிரகத்தை ஒரு சூப்பர் கண்டென்டிவிடி மெட்டீரியலா பாக்குறவர் தான் நம்ம டாக்டர். ரசமணிங்கிற மெர்க்குரிய ஒரு திடப்பொருளா ஆக்குறது முடியாத காரியம். ஆனா பல சித்தர்கள் பாதரசத்தை ரசமணியா கட்டி தன்னோட பக்தர்களுக்கு கொடுத்திருக்காங்க. தண்ணீரை உரைய வச்சு பனிக்கட்டி ஆக்கலாம், பாலையும் உரைய வச்சு தயிராக்கலாம். ஆனாலும் இவைகள் கிட்ட நீர்த்தன்மை இருந்துகிட்டு தான் இருக்கும்.
பாதரசமோ பிரிஞ்சா திரும்ப சேரவே சேராது. அப்படிப்பட்ட பாதரசத்தை இரும்பு போல கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. சரிப்பா, அதனால அப்படி ஒரு லிங்க உருவம், அதுக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி சித்தர்கள் செய்யற ரகசிய பூஜை, இதுக்கு பின்னாலதான் அந்த ஊரோட வளத்துக்கு காரணமான ரகசியமும் இருக்கு. அப்பா, இத இங்க இருக்கிற யாருமே ஆராய விரும்பலையா, இல்ல முடியலையா? இப்பதாம்மா நீ சரியான கேள்வியே கேட்டிருக்க. பல பேர் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க யாரும் இப்ப சித்த சுவாதீனத்தோட இல்லம்மா. மை காட், அப்படின்னா அவங்கெல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்களாப்பா? அப்படியும் சொல்ல முடியாதுமா. அவங்க யாருக்கும் அவங்கள பத்தின எந்த விஷயங்களும் தெரியல. அவங்க பேரே அவங்களுக்கு மறந்து போச்சுன்னா பாத்துக்கோயே. நம்பவே முடியலேப்பா. சுலபமா நம்ப முடிஞ்சா அது விஞ்ஞானம்மா. நம்ப முடியாத நம்பிக்கை அடிப்படையில ஏத்துக்கிறது தானே விஞ்ஞானம். எப்படிப்பா அவங்களுக்கு இப்படி ஆச்சு? டாக்டர்கள் யாரும் அவங்கள குணப்படுத்த முயற்சி செய்யலையா? அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஒத்துழைக்கணுமே ரஞ்சிதம். சரிப்பா, டாக்டர் வில்சனும் அவங்கள போலவே சித்த பிரமைக்கு ஆளாயிட்டா? இந்த கேள்விய நான் எப்பவோ கேட்டுட்டேன். ஆனா டாக்டர் வில்சன் தனக்கு அப்படி எதுவும் ஆகாதுன்னு நம்புறார். பயந்தாலோ கண்மூடித்தனமா இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாலோ அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு திருப்பி கேட்கிறார். அதுவும் சரிதானேப்பா. அப்பா, உங்க கூட நானும் வரட்டுமா? ரஞ்சிதம் ஆர்வமாக கண்களை சிமிட்டி கொண்டு கேட்டாள். ஆனால் பரிமளம் பதறி போய், ஐயோ அதெல்லாம் வேண்டாம், வயசு பொண்ணா லட்சணமா வீட்டோட இரு என்றாள். இந்த வயசு பொண்ணு அது இதுன்னு சொன்ன அப்புறம் கட்டாயமா அப்பாவே தடுத்தாலும் கிளம்பிடுவேன், ஜாக்கிரதை. போதுண்டி, எந்த விஷயத்தை உரிச்சு பார்க்கணும், எதை அப்படியே ஏத்துக்கணும்னு இருக்குடி. யார்கிட்ட வேணும்னாலும் விளையாடலாம், கடவுள் விஷயத்துல மட்டும் கூடாது. பரிமளம் தான் ஒரு கட்டுப்பெட்டியான பெண் என்பது போல பேசினாள். காண்டிபன் சிரித்தார். அதற்குள் கதவை திறந்து கொண்டு டாக்டர் வில்சனும் வந்து விட்டார். பரிமளம் வில்சனை பரிதாபமாக பார்த்தாள். ரஞ்சனியோ ஆல் த பெஸ்ட் சார் என்று கை கொடுத்தாள். எதுக்குமா? உங்க பூமிகாத்தான் பற்றி ஆராய்ச்சிக்கு. ஓ தேங்க்யூ. உங்க சித்தர்களை நான் இந்த தடவை சும்மா விட போறதில்ல. இந்த உலகத்தையே பூமிகாத்தான் பட்டியா மாத்த வழி இருக்கான்னு அவங்கள வச்சு தெரிஞ்சுக்க போறேன் என்றார் அவரும் படு உற்சாகமாக. பரிமளம் சாப்பிட அழைத்தாள். டைனிங் டேபிளில் வெஜிடபிள் சாலட், இட்லி, புதினா துவையல், பழரசம் என்று இயற்கையான மெனு ஐட்டங்கள். வில்சன் சுவைத்து சாப்பிட்டார். சாப்பிடும் போதும் விவாதம் தொடர்ந்தது. டாக்டர், இந்த உலகம் நிஜமாகவே 2012 இல்லைனா 2013 அழிஞ்சிடுமா என்று ரஞ்சனியும் கேட்டாள். அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா. நான் ஒவ்வொரு 5 வருஷமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதன்படி பார்த்தா 1975 இருந்து 80 வரையான 5 வருஷத்துல உலகம் முழுக்க 17 பூகம்பமும் 44 நிலநடுக்கமும் 3 ஹரிகேன்கிற சூறாவளியும் தான் தாக்கி இருக்கு. அதுவே 80 இருந்து 85 2 மடங்கு ஆச்சு. இந்த 2005 இருந்து 10க்குள்ள உலகம் முழுக்க எவ்வளவு நிலநடுக்கமும் பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இட்டலியை பிட்டு முண்டபடியே அவர் கேட்கவும் அவர் சொல்ல போகும் புள்ளி விவரத்துக்கு தயாரானாள் ரஞ்சிதம். நீ நம்ப மாட்டேன் மை சைல்டு, இதுவரை 1400 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 56 பூகம்பம் ஏற்பட்டு அதுல 20,000 பேர் வரை இறந்துட்டாங்க. மிக அதிகமா பூகம்பம் ஏற்பட்டது சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ்ல தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தமான்லையும் குஜராத் பக்கமும் பூமிக்குள்ள எப்பவும் இடப்பெயர்ச்சி தான். இதுக்கு எது காரணம் டாக்டர்? மரங்களை எல்லாம் பெரிய அளவுல அழிச்சது முதல் காரணம். ஆறுகள்ல மண் திருடி தண்ணீரை பூமிக்குள்ள ஊற விட்டது அடுத்த காரணம். பெட்ரோலிய கலாச்சாரம் பிரதானமான காரணம்மா. யூ மீன் புகை மாசு? ஆமாம்மா. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணுங்கிறது டாக்டர்களோட அட்வைஸ். ஆனா தண்ணிய குடிக்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொருத்தரும் சராசரியா 2 லிட்டர் பெட்ரோலை கட்டாயம் பயன்படுத்துறோம். 100 மீட்டர் தூரத்துக்கு கூட 2 வீலர் பயன்படுத்தப்படுது. அப்ப எல்லாரும் நடந்து போனா பிரச்சனை சரியாயிடுமா டாக்டர்? பெட்ரோலிய பயன்பாடு மாறணும். பிளாஸ்டிக் கலாச்சாரம் அறவே ஒழிக்கப்படணும். சூரிய சக்தியை பயன்படுத்த கத்துக்கணும். ஒரு மனிதன் குறைஞ்சது 2 மரங்களையாவது வளர்த்து ஆளாக்கணுமா?
இந்த விஷயத்துல இந்தியாவை நான் முன்னோடி நாடா பாக்குறேன். இங்க மரங்களை நீங்க விருட்சங்கள்னு சொல்லி சாமி மாதிரி கும்பிடுறதும், ஆறுகளை கங்கை காவிரின்னு சாமியாக்கி வழிபடுறதும் ரியலி ஃபேண்டாஸ்டிக். டாக்டர் வில்சன் இந்தியாவை புகழ்ந்து பேசவும் ரஞ்சிதத்துக்கு கோபம்தான் வந்தது. டாக்டர், அதெல்லாம் அந்த காலம். இப்ப நாங்களும் உங்களை பார்த்து ரொம்பவே கெட்டு போயிட்டோம். இயற்கைய கடவுளா கும்பிட்டதெல்லாம் அந்த காலம் டாக்டர். காவேரி தண்ணிக்காக இப்ப அரசாங்கமே சண்டை போட்டுக்கிறது தான் இப்போதைய நிலை. ரஞ்சிதம் பளிச்சென்று பேசியது அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ரஞ்சிதம், நீ ஏன் எனக்கு துணையா வரக்கூடாது என்று கேட்டார். ஷியூர் டாக்டர், நான் தான் இனி உங்களோட பிரைவேட் செக்ரட்டரி என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் ரஞ்சிதம். பரிமளத்துக்கு பரிதவிப்பாக இருந்தது. பரிதாபத்தோடு கணவனை பார்த்தாள். காண்டீபனோ, கவலையே படாதே, என் வரையில குருநாதராக வாலேஸ்வரன் சாமி இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்பது போல சுவற்றில் தொங்கிய வாலேஸ்வரன் சுவாமியின் சமாதி படத்தை காண்பித்தார். பரிமளம் அதன் பின் எதுவும் பேசவில்லை. ஆற்றோரமாக ஒரு மாந்தோப்பை ஒட்டி இருந்தது அந்த ஆசிரமம். ஆள் நடமாட்டமே இல்லை. டாக்டரும் ரஞ்சிதமும் காண்டீபனோடு உள்ளே நுழைந்த போது ஆசிரம தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். மூவரையும் பார்த்து கைகளை கூப்பி வணங்கினாள். என்ன வரதம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க வரப்போறீங்கன்னு இப்பதான் சாமி சொன்னாரு, அதே மாதிரி வந்துட்டீங்க. ஓ, சொல்லிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய காரியத்துக்கு போறோம். சாமி தான் துணைக்கு வரணும். அவர்கிட்ட விட்டுட்டா அவர் பார்த்துக்குவாருங்க. பேசிக்கொண்டே அந்த பெண்மணி உள்ளே ஒரு மரத்தடியில் இருக்கும் வாலேஸ்வர சித்தரின் ஜீவ சமாதி அருகில் போய் நின்றாள். மரத்தில் சுவாமியின் புகைப்படம் ஒரு கண்ணாடி சட்டத்துக்குள் பூட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த டாக்டர் வில்சன் முகத்தில் ஒரு அதிர்ச்சி. காண்டீபனும் அதை உணர்ந்தவராக பேசினார். என்ன டாக்டர், சாமி போட்டாவை பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? ஆமா காண்டி, இவர் உயிரோட இல்லையா, இறந்துட்டாரா? சாமி இறந்து 40 வருஷமாச்சு. 40 வருஷமா? அப்ப எப்படி ஆஸ்திரேலியாவில் என்னோட கார்டனுக்கு வந்தார், என்கிட்டையும் பேசினாரே? அதுதான் அவரோட சாகசம். சாமியோட பூத உடல் தான் சமாதிக்குள்ள இருக்கு. சூட்சம உடம்பு அப்படியே தானே இருக்கு. அதோட அவர் எங்கேயும் போவார் வருவார். வாட்டிய மிராக்கில், வாட்டிய மிராக்கில். நான் சாமி உயிரோட இருக்கிறதா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, இவர் 40 வருஷம் முந்தையே இறந்துட்டத நீங்க ஏன் அப்பவே என்கிட்ட நீங்க சொல்லல? சித்தர்களுக்கு மரணம் இல்லைன்னு நினைக்கிறவன் நான், அதனால சொல்லல டாக்டர். ஓ, வாட் அமேசிங். எனக்கு பிரமிப்பா இருக்கு காண்டி. எங்களுக்கு சாமி விஷயத்துல எப்பவுமே பிரமிப்பு தான் டாக்டர். இப்ப கூட நான் வரப்போறத இந்த அம்மா கிட்ட சொல்லி இருக்காரு பாருங்க. அது எப்படி எப்படி வந்து சொன்னார்? அவர் கேள்விக்கு காண்டீபன் வரதம்மாவை பார்த்தார். வரதம்மாளும் பக்கத்து மரத்தை பார்த்தபடியே, இந்த மரத்தில செம்போத்து பறவை வந்து உட்கார்ந்து கத்தினா ஆசிரமத்துக்கு ஆட்கள் வராங்கன்னு அர்த்தம். சர்பம் இங்க கண்ணுல பட்டா வர்ற மனுஷங்க தப்பானவங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் குறிப்பால தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். சமயத்துல சாமி சமாதியில ஓலை விழும், அதுல எழுத்துப்பூர்வமாவே அவர் பேசுறதும் உண்டு. வரதம்மாள் சொல்லி கொண்டிருக்கும் போதே மரத்தில் இருந்து இலை உதிர்ந்து விழுவது போல ஒரு பனை ஓலை ஓடு சமாதி மேல் விழுந்ததை ரஞ்சிதமும் பார்த்தாள். ஓடி சென்று அதை எடுத்தும் வந்தாள். அதில் பூமிக்காத்தான் பட்டிக்கு போக வேண்டாம், வந்தவழியே திரும்பி செல்லுங்கள் என்னும் எழுத்துக்கள். படித்தவளுக்கு சுரீர் என்றது. டாக்டர் வில்சனிடமோ அதனாலேயே ஆர்வம் 2 மடங்காக அதிகரித்தது. ஏட்டில் வந்த செய்தி டாக்டர் வில்சனை பாதித்தது போலவே தெரியவில்லை. அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தான் தெரிந்தது. அதை காண்டீபனும் கவனித்தார். ரஞ்சிதமும் கூட கவனித்தாள். டாக்டர், உங்களுக்கு இந்த செய்தி அதிர்ச்சியா இல்லையா என்று ரஞ்சிதம் கேட்கவும் செய்தாள். இல்லடியர், ஒரு ஏட்டுல திடுதுப்புன்னு ஒரு மெசேஜ் வர்றத எப்படி சீரியஸா எடுத்துக்க முடியும்? இந்த வழிமுறையே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு சித்தர் சாமி நேர்லயே வந்து பேசலாமே. ஓ, நீங்க இப்ப லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஒரு சயின்டிஸ்ட் நான், கேள்வி கேட்கறது என்னோட பிறப்புரிமை காண்டி. அதை நீங்க லாஜிக்னாலும் சரி மேஜிக்னாலும் சரி. டாக்டர், இந்த முறையில பேசுறதுதான் சித்தர்களோட வழக்கம். அவங்க நேரில் வராம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவைகளையெல்லாம் நம்மால புரிஞ்சுக்கவும் முடியாது. ரைட் காண்டி, சித்தர் இப்படி பேசினதாவே இருக்கட்டும். ஏன் அங்க என்ன போக வேண்டாம்னு சொல்றார்? அது எப்படி டாக்டர் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும் டாக்டர், சித்தர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் டாக்டர்.
ஓகே காண்டி, அப்படி நான் எப்ப நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறேன். இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு, அதுதான் உண்மை. டாக்டர் வில்சனின் முடிவான பதிலை தொடர்ந்து நான் என்ன செய்யட்டும் என்கிற மாதிரி ரஞ்சிதம் காண்டீபனை பார்த்தாள். ஓகே டாக்டர், நீங்க உங்க பயணத்தை தொடருங்க. ஆனா உங்க கூட நான் என் மகளை அனுப்ப முடியாது, நானும் உங்க கூட வர முடியாது. காண்டீபனின் பதில் டாக்டர் வில்சன் வரையில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பழுத்த பரங்கி பழம் போன்ற அவர் முகத்தில் சுருக்கம் விழுந்து தீவிர சிந்தனை ஓட்டமும் தொடங்கியது. வெரி வெரி சாரி டாக்டர், எனக்கு குருவோட கட்டளை ரொம்பவும் பெருசு. நான் ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். அதே சமயம் ஒரு சுதந்திரமான ஆராய்ச்சியாளரான உங்களை நான் எதுவும் சொல்ல விரும்பல என்றார். ஓகே காண்டி, ஐ அண்டர்ஸ்டூட் யுவர் பொசிஷன். நீங்க சித்தருக்கு சிஷியன், அடங்கித்தான் போயாகணும். நானோ விஞ்ஞானி, எதிர்த்து செயல்பட்டு தான் தீரணும். ஆனா ஒண்ணு, நீங்க எனக்கு ஒரு நண்பரா வேறு விதங்கள்ல உதவலாம் இல்லையா? வேற விதங்கள்னா? யாராவது ஒரு கைட எனக்கு துணையா அனுப்பி கொடுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை டாக்டர். நாம முதல்ல வீட்டுக்கு போவோம். நான் என்னோட டிராவல் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி காரோட டிரைவரையும் வர சொல்றேன். அந்த நபர் உங்களுக்கு நிச்சயம் உதவியா இருப்பார். ஓகே, தேங்க்யூ காண்டி, தேங்க்யூ சோ மச். டாக்டர் வில்சன் உற்சாகமாக காண்டீபனின் கையை குலுக்கினார். பார்த்து கொண்டே இருந்த ஆசிரம காப்பாளர் பெண்ணான வரதம்மாள் மட்டும் ரஞ்சிதத்தின் காதுகளில் விழுகிற மாதிரி, பாவம் இந்த வெள்ளைக்காரர் கஷ்டப்படுறதுக்குன்னே இந்தியாவுக்கு வந்திருக்கார் என்றாள். ரஞ்சிதம் அதை ரகசியமாக மனதுக்குள் குறித்து கொண்டாள். மத்திய சிறைச்சாலை, வார்டரின் அலுவலகம். உள்ளே வார்டர் பெருமாள் துரை மிடுக்காக அமர்ந்து கம்ப்யூட்டரில் எதையோ தேடியபடி இருந்தார். அப்போது சென்ட்ரி போலீஸ் ஒருவர் உள்ளே வந்தவராக சல்யூட் அடித்து நின்றார். என்ன இருதயம்? ஐயாவை பார்க்க ஒரு ஜோசியக்காரர் வந்திருக்காருங்க. ஜோசியக்காரரா? எனக்கு ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாதே. நானும் அப்படி யாரையும் வர சொல்லலையே. இவர் அவசியம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாருங்க ஐயா. இவர் சொன்ன தேதியில சுனாமி வந்துச்சான். இவர் கணிச்ச மாதிரி தான் கவர்மெண்டே தேர்தலில் ஜெயிச்சுதான். ஓ, உன்கிட்ட அந்த ஜோசியக்காரன் பீலா விட்டானாக்கும். எனக்கு அப்படி தெரியலீங்க ஐயா. வார்டரை பார்த்து என்ன பண்ண போற? அவர் கேட்டா நான் சொல்லணுமே, என்கிட்ட சொல்லுன்னு கேட்டேன். சரி, சொன்னானா? சொன்னாருங்க. ஒரு ஆராய்ச்சிக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காராம். ஒத்துழைப்பு கொடுத்தா பல பெரிய உண்மைகளை இந்த உலகம் தெரிஞ்சுக்கும்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாருங்க. பெருமாள் துரை சென்ட்ரி போலீஸ்காரர் சொன்னதில் ஆழ்ந்து போனவராக சரி, வர சொல்லு என்றார். அடுத்த 2வது நிமிடம் அந்த ஜோதிடரும் வார்டர் அறைக்குள் நுழைந்தார். வணக்கம்ங்க. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம்ங்க, கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாங்களா? சரி சரி, உட்காருங்க. பை த பை, ஜெயிலில் இன்னைக்கு மெயின் ஆடிட்டிங் இருக்கு. டாப்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. உங்களோட பேச எனக்கு அதிக நேரம் கிடையாது. வேகமா விஷயத்துக்கு வாங்க. நல்லதுங்க. இங்க அடுத்த வாரம் ராமண்ணாங்கிறவரை தூக்குல போட போறீங்க தானே? ஆமா, அதுக்கு என்ன? உலகத்துல தூக்கு தண்டனை கைதிக்கு மட்டும்தான் தான் சாக போற நேரம் தெரிஞ்சிருக்க முடியும். மற்ற யாருக்குமே அவங்க உயிர் எப்ப போகும்னு தெரியாது இல்லைங்களா? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? தயவு செஞ்சு சொல்லுங்க. தூக்கு தண்டனை கைதியை தவிர யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன இப்போ? ஜோதிட சாஸ்திரத்துல ஒருத்தரோட உயிர் எப்ப பிரியும்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் சார். ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஜோதிடத்துல குறைஞ்சது 50 வருஷம் அனுபவம், இறைவனோட ஆசிகளும் அதுக்கு வேணும். நீங்க கொஞ்சம் நேரா விஷயத்துக்கு வர்றீங்களா? கோபப்படாதீங்க சார். இந்த ராமண்ணாங்கிற கைதியோட பிறந்த தேதி நேரம் தெரிஞ்சா ஜாதகம் கணிச்சு அதுல தூக்கு போட போற மரண தேதி ஒத்து வருதான்னு பார்க்க விரும்புறேன். வேண்டாத வேலை இது உங்களுக்கு. போகட்டும். பார்க்கறதால என்ன பிரயோஜனம்? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? எந்த கிரகம் ராமண்ணாவுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தருதுன்னு தெரிஞ்சா அதை வச்சு நான் எல்லாரும் ஜாதகத்திலையும் உள்ள மரண பக்கத்தை திறந்து அவங்க இறப்பு தேதியை கண்டுபிடிச்சிடுவேன் சார். ஜோதிடர் சொன்னதை கேட்டு வார்டன் சிரித்தார். எதுக்கு சிரிக்கிறீங்க? பிறந்தா ஒரு நாள் செத்துதான் போயாகணும். இத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதால வாழ்ற நாளோட நிம்மதிதான் போகும். அதோட ஜாதகத்தை நான் ஒரு டுபாக்கூர் விஷயமா நினைக்கிறேன். இதுக்காக ஒரு தூக்கு தண்டனை கைதியோட விவரங்களை தர விரும்பல. நீங்க கிளம்பலாம். சார், நான் திரும்ப வற்புறுத்துறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நேரா அந்த தூக்கு தண்டனை கைதி வீட்டுக்கு போய் இந்த தகவல்களை எல்லாம் வாங்க முடியும்.
இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப துக்கத்துல இருப்பாங்கன்னு தான் அங்க போகல. அப்புறம் நீங்க பேசினதுல இருந்து ஜோதிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. இந்த கேஸையே நீங்க ஏன் ஒரு டெஸ்ட் பீஸா எடுத்துக்க கூடாது? சரி, நான் கொஞ்சம் யோசிக்கணும், டைம் கொடுங்க. உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. வார்டர் பெருமாள் துரை கடைசி வரை பிடிகொடுக்காமல் அந்த ஜோதிடரை அனுப்பி வைத்தார். ஜோதிடருக்கும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அறையை தாண்ட போனவரை தடுத்து, உங்க பேரை சொல்லவே இல்லையே என்று கேட்டார். ரங்கசாமி என்று ஒரு வார்த்தையில் பதில் வந்தது. அந்த வீட்டுக்கு ஒரு கொரியர் தபால் வந்திருந்தது. கொரியர் பாய் மூடி கிடக்கும் அந்த வீட்டு முன் கொரியர் தபாலோடு வெறித்து கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்து விட்டு கேட்டார், என்னப்பா கொரியர் தபாலா? ஆமா சார், வீடு கதவு சாத்தி இருக்கு, நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க என்றார். தபாலை இப்படி கொடு, நான் கொடுத்துடுறேன் என்று அவரே கேட்டார். அது தப்பாச்சுங்களே. அது சரி, கொடுத்தா நான் பின்பக்க கொல்லை வழியா போய் இந்த லெட்டரை சேர்த்துடுவேன், இல்லைனா உன்னோட இஷ்டம். என்ன சார் இது? ஆமா, அவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்களா சார்? மாட்டாங்க தம்பி. அந்த வீட்டு அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூக்கத்துல இருக்காங்க. வயசு பொண்ணுங்க உள்ள அறைக்குள்ள இருக்காங்க. உன் குரல் அவங்க காதுலயே விழாது. ஏன் சார் அப்படி? உங்க வீட்டுல யாரையாவது தூக்குல போட போனா அப்ப தெரியும் அந்த வேதனை. அவர் பதிலை தொடர்ந்து அவன் மறுபேச்சு பேசாமல் கொரியர் தபாலை அவரிடம் ஒப்படைத்து விட்டு கிளம்பி போனான். அவரும் தபாலுடன் கொல்லைப்புறம் நோக்கி நடந்தார். இரு வீட்டுக்கும் நடுவில் இடுப்பளவு சுவர்தான் தடையாக இருந்தது. இந்த நாளிலும் கொல்லையில் கிணறு என்று ஒன்று இருந்தது. அதில் அந்த வீட்டின் மூத்த பெண்ணான பிருந்தா என்பவள் தண்ணீர் இறைத்தபடி இருக்க, அடுத்தவளான அகிலா அருகில் இருந்த துணியை துவைத்து கொண்டிருந்தாள். வீட்டுக்காரர் சுவர் அருகே வந்து நிற்கவும் இருவரும் பார்த்தனர். அம்மா எப்படிம்மா இருக்காங்க? தூக்கத்துலதான் சார் இருக்காங்க. கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்சாலும் அவருக்கு முந்தி நான் போயிடுறேன்னு ஆரம்பிச்சிடுறாங்க என்றாள் பிருந்தா. அப்போது அவள் கண்களும் கலங்கிவிட்டது. சரிம்மா, அப்பப்ப கொஞ்சம் வாசல் பக்கம் வாங்க, உங்களுக்கு ஒரு கொரியர் தபால் வந்திருக்கு, இந்தாங்க. அவர் நீட்டினார். இளையவள் வாங்கி கொண்டாள். யார் அனுப்பியது என்று பார்த்தாள். அனுப்பியவர் முகவரியில் இருளாண்டி முத்துப்பட்டி என்கிற குறிப்பு இருந்தது. அந்த கொரியர் கடிதம் சற்று கனமாகவும் இருந்தது. மூத்தவளான பிருந்தா அதை கவனமாக பிரித்து பார்த்தாள். உள்ளே ஒரு கடிதமும் விபூதி பொட்டலம் ஒன்றும் இருந்தது. கடிதத்தை பிரித்தாள். அன்பு சகோதரா, கொலை குற்றத்துக்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு நீ தூக்கில் ஏறப்போவதை நான் அறிவேன். மனம் பொறுக்காமல் சிவன்மலைக்கு சென்று காக்காய் சித்தரை தரிசனம் செய்தேன். அவரும் நீ ஏன் வரவில்லை என்று கேட்டபோது நடந்தவைகளை கூறினேன். ஆனால் காக்காய் சித்தர் துளி கூட அதிர்ச்சியை தன் முகத்தில் காட்டவில்லை. மாறாக, உனக்கு 88 வயதும் 7 மாதங்களும் 6 தினங்களும் 3 மணி நேரங்களும் பின் 20 நொடிகளும் ஆயுள் காலம் என்றார். அந்த பதிலே உன்னை யார் நினைத்தாலும் தூக்கில் போட முடியாது என்பதை எனக்கு புரிய வைத்துவிட்டது. அந்த மகிழ்ச்சியோடு அவர் தந்த விபூதி பிரசாதத்தை இத்துடன் அனுப்பியுள்ளேன். இந்த பிரசாதம் தர ஜெயிலுக்கே வந்தேன். ஆனால் எதனாலோ எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. எனவே உன் வீட்டு முகவரிக்கு அனுப்புகிறேன். இது நிச்சயம் உன்னை வந்து சேரும். தைரியமாக இரு. நீ ஜனாதிபதியால் மன்னிக்கப்படலாம். இல்லாவிட்டால் அரசாங்கம் உன்னை விடுதலை கூட செய்யலாம். யாருக்கு தெரியும்? காக்காய் சித்தரின் கருணை நிச்சயம் உனக்கு ஏதாவது செய்யும் என்று மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் நண்பன் இருளாண்டி. கடிதத்தை படித்த பிருந்தாவுக்கு புதிதாக ஒரு தெம்பு வந்தது போல இருந்தது. அகிலாவும் வாங்கி படித்தாள். அக்கா, நம்ம அப்பா அடிக்கடி சிவன்மலைக்கு போய் அங்க ஒரு சித்தர் சாமியையும் பார்த்துட்டு வருவார்ல, இது அவரோட பிரசாதம்க்கா. ஆமா அகிலா, சித்தர் சாமி அப்பாவுக்கு நிறைய ஆயுள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறது மனசுக்கு தெம்பா இருக்கு. வா, உள்ள போய் அம்மா கிட்டையும் சொல்வோம். அப்படியே இந்த விபூதியோட ஜெயிலுக்கு போய் அப்பாவை பார்த்து இந்த விபூதியையும் வச்சு விடுவோம்க்கா. முதல்ல அம்மா கிட்ட சொல்லுவோம் வா. இருவரும் கொல்லைப்புறத்தில் இருந்து உள்ளே சென்றனர். ஒரு அறை இருட்டு அறைக்குள் துவண்ட வாழை இலை போல படுத்திருந்தாள் ஜானகி. பிருந்தாவும் அகிலாவும் சென்று அவளை எழுப்பினார்கள். அவளும் சோர்வாக எழுந்து அமர்ந்தாள். என்னம்மா, சாப்பாட்டு நேரம் வந்துடுச்சா? இல்லம்மா, இந்த லெட்டரை படிச்சு பாரு என்று பிருந்தா கடிதத்தை அவளிடமும் தந்தாள். ஜானகியும் கண்களை கசக்கி கொண்டு கடிதத்தை படித்தாள். அவளிடமும் ஒரு புதிய தெம்பு. அவள் கண்கள் அகண்டு பிரகாசமாவதில் அது நன்றாகவே தெரிந்தது.
அம்மா, நிச்சயம் அப்பா தப்பிச்சிருவாருமா, நீ வேணா பாரு என்றாள் அகிலா. ஆமாம்மா, காக்காய் சித்தர் பத்தி உங்க அப்பா என்கிட்ட பல தடவை சொல்லி இருக்காரு. அவருக்கு வடைனா ரொம்ப இஷ்டம்னு என்னை செஞ்சு கொடுக்க சொல்லி எடுத்துட்டு போவாரு. அவர் கணிப்பு பொய்யானதும் இல்லை. அப்புறம் என்னம்மா, நீ இனியாச்சும் சந்தோஷமா இரு. நானும் அக்காவும் இந்த விபூதியை அப்பாவை பார்த்து கொடுத்துட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்கம்மா, சாமியே உங்களுக்கு காவலா துடைக்கும் வரட்டும். ஜானகி அப்படி சொல்லி முடித்த நொடி காக்கை ஒன்று கத்தும் சத்தம் இசைவாக கேட்டது. அதுவும் அவர்களுக்குள் பரவசத்தை கூட்டியது. ஜெயில். வார்டர் பெருமாள் துரையின் அறை. ஜோதிடர் ரங்கசாமி வந்து காத்து கொண்டிருந்தார். பெருமாள் துரையும் தன் குடியிருப்பில் இருந்து வந்தவராக ரங்கசாமியை ஏற இறங்க பார்த்தார். நீங்க அழைச்சதா போன் வந்தது, வந்துட்டேன். நல்லது, அந்த ராமண்ணாவோட பிறந்த தேதி நேரம்னு எல்லாத்தையும் தரேன். கணக்கு போட்டு எனக்கு பதில் சொல்ல எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும் சார் எனக்கு. சரி, அந்த 3 மணி நேரமும் இந்த அறைக்குள்ளேயே இருந்து கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, உங்களுக்கு 5 நிமிஷத்துல தகவல்கள் வந்து சேரும். நான் உள்ள ரைடுக்கு போயிட்டு வரேன். பெருமாள் துரை புறப்பட்டார். வெளியே வந்தவர் கணினி மயமாக்கப்பட்டு விட்ட ரெக்கார்ட் செக்ஷன் நோக்கித்தான் முதலில் சென்றார். இடையில் கைதிகளின் நடமாட்டம். ஒரு கைதி பூச்செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருக்க, இன்னொரு கைதியோ காரிடார் நடை பாதையை மாப் போட்டு துடைத்து கொண்டிருந்தான். ரெக்கார்ட் செக்ஷனில் கம்ப்யூட்டர் ஒன்றன் முன்னால் அட்டெண்டர் ஜவஹர் இருந்தார். அவரிடம் ரங்கசாமிக்கு ராமண்ணாவின் தகவல்களை தர சொல்லவும், சார், ராமண்ணாவை பார்க்க அவரோட 2 மகள்களும் வந்திருக்காங்க என்றார் ஜவஹர். இது பர்மிஷன் கொடுக்கிற நேரம் இல்லையே. சொல்லிட்டோம் சார், ஆனா போகாம வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வாங்கன்னு சொன்னா ஒரே 1 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறோம். பிரசாதம் தரணும்னு கையில ஒரு பொட்டலத்தை வேற வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். சரி, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீங்க இந்த தகவல்களை எல்லாம் என் ரூம்ல இருக்கிற ஜோசியர்கிட்ட கொடுத்துருங்க. ராமண்ணாவோட கருணை மனு கூட ரிஜெக்ட் ஆயிட்ட மாதிரி தான் சார். இனி போய் ஜோசியம் பார்க்கறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? நான் ஜோசியம் பார்க்கல ஜவஹர், பார்க்கவும் மாட்டேன். இது ஏதோ ஆராய்ச்சியாம். இதுக்கு மேல கேள்வி கேட்காம போய் சொன்னதை செய்யுங்க. ஓ, சாரி சார். ஜவஹர் விலகி கொள்ள பெருமாள் துரையின் கால்கள் வெளிப்பக்கமாக விசிட்டர்கள் வந்து குவியும் இடம் நோக்கி நடந்தது. விசிட்டர்கள் அறையில் யாரும் இல்லை. அகிலாவும் பிருந்தாவும் மட்டும் அமர்ந்து இருந்தார்கள். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா என்று ஒரு சென்ட்ரி போலீஸ்காரர் கத்தி கொண்டிருக்க பெருமாள் துரை வந்து சேர்ந்தார். அந்த சென்ட்ரி போலீஸ்காரர் ஒரு சல்யூட்டோடு விரைப்பானார். வணக்கம் சார். பிருந்தா எழுந்து கை கூப்பினாள். அவளோடு சேர்ந்து நின்று கொண்டாள் அகிலா. என்னம்மா, உங்களுக்கு ஜெயிலோட ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? சாரி சார், ஒரு அவசரமான விஷயம். அப்படி என்ன அவசரம்? அப்பாவுக்கு இந்த விபூதியை வச்சு விடணும். இங்க ஜெயிலையும் விபூதி இருக்குமா? பிள்ளையார் கோயில், சர்ச்சு, மசூதின்னு எல்லாமே இருக்கு. இதுக்காகவா வந்தீங்க? இல்ல சார், இது விசேஷமான விபூதி. அப்படி என்ன விசேஷம்? இது அப்பாவோட குருநாதரான காக்காய் சித்தர் கொடுத்த விபூதி சார். சரி, அதை என்கிட்ட கொடுங்க. நான் உங்க அப்பாவை உள்ள பார்த்து கொடுத்துடுறேன். ரொம்ப நன்றி சார். பிருந்தா விபூதி பொட்டலத்தை பெருமாள் துரை வசம் தந்தாள். சார், ஜனாதிபதி மாளிகையில இருந்து நல்ல பதில் வந்துருச்சா சார்? தயங்கி தயங்கி கேட்டாள். அங்கே இருந்து ஒரு பதிலும் வரவில்லை. தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் எப்போதோ வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உண்மையை இவர்களிடம் அப்படியே சொல்வது மனித தன்மை கொண்டதாக இருக்காது என்று யோசித்தவர், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம்மா என்றார் பெருமாள் துரை. நீங்க வேணா பாருங்க சார், அப்பா கட்டாயம் விடுதலை ஆயிடுவார். காக்காய் சித்தர் அப்பாவுக்கு ஆயுள் 88 வருஷம் 7 மாசம்னு கணக்கு போட்டு சொல்லி அனுப்பி இருக்கார். அகிலா உற்சாகமாக தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினாள். பெருமாள் துரைக்கு அகிலாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தார். நல்லதும்மா, உன்னோட நம்பிக்கை பலிக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க என்றார். அவர்களும் புறப்பட்டனர். பெருமாள் துரை கையில் இருந்த பொட்டலத்தை ஒரு பார்வை பார்த்தார். திரும்பவும் சிரிப்பு வந்தது. அப்படியே நடந்தார். ராமண்ணாவின் சிறை பகுதி. கிட்டே நெருங்க நெருங்க ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்கிற முணுமுணுப்பு சத்தம் பெருமாள் துரையின் காதுகளில் விழுந்தது. இரும்பு கதவை தொட்டு நின்றபோது கொஞ்சம் அதிர்வாகவும் இருந்தது. உள்ளே ஜெயிலின் உட்புற சுவற்றில் அடுப்பு கரி துண்டு கொண்டு வரையப்பட்ட பிரம்மாண்ட சிவலிங்க உருவம். பக்கத்தில் சிறியதாக ஒரு காகத்தின் உருவம்.
அந்த இரு உருவங்களையும் நோக்கி கண்மூடியபடி ராமண்ணா தான் ஜெபித்து கொண்டிருந்தார். பெருமாள் துரை பார்த்தபோது ராமண்ணாவின் முதுகு பக்கம்தான் தெரிந்தது. கதவை திறந்துவிட சென்ட்ரி போலீஸ்காரர் ஒருவரும் வந்து நின்றார். உள்ளே நுழைந்த பெருமாள் துரைக்கு கோவில் ஒன்றில் நுழைகிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு. ராமண்ணாவும் நாம ஜெபத்தை நிறுத்திவிட்டு பெருமாள் துரையை பார்த்தார். என்ன ராமண்ணா இது, ஜெயிலையே கோயிலாக்கிட்ட? பேசு ராமண்ணா, சிவம்னா உனக்கு ரொம்ப இஷ்டமா? ஆமா சார், என் வரையில எங்கும் சிவம், எதிலும் சிவம்தான் சார். அது என்ன காக்கா மாதிரி? என்னோட குருநாதர் சார், காக்காய் சித்தர். அவர் காக்காய் வடிவத்துல தான் இருப்பாரா? பெரும்பாலும் காக்காய் வடிவத்துல இருப்பாரு, மற்றபடி நம்ம போலதான் சார் அவரும். என்ன பிரயோஜனம் ராமண்ணா, உனக்கான தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சே, ஜனாதிபதிக்கு போட்ட கருணை மனுவுக்கும் பதிலே இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீ வெளியே வந்துடுவ ராமண்ணா, உனக்கு நான் இருக்கேன்னு என் குருநாதர் ராத்திரி கூட கனவுல வந்து சொல்லிட்டு போனார் சார். சரி, பாவம் ராமண்ணா, நீ உன்னை நினைச்சு பரிதாபப்படுறதா இல்ல சிரிக்கிறதான்னே தெரியல எனக்கு. ரெண்டுமே வேணாம் சார், என்னோட குருநாதர் சொன்னபடி நடக்கும் சார். 88 வருஷம் 7 மாசம் நீ இந்த மண்ணுல இருந்தே தீரணும்னு என்கிட்ட சொன்னவர். விபூதி பிரசாதம் அனுப்பி இருக்கேன், உனக்கு கிடைக்கும்னு சொன்னாரே. ராமண்ணா சொன்ன மறுநொடி பெருமாள் துரைக்கு சுரீர் என்றது. என்ன ராமண்ணா சொல்ற? விபூதியை யார்கிட்ட கொடுத்து விட்டுருக்காராம்? ஆழம் பார்ப்பது போல கேட்டார். நீங்களே தருவீங்கன்னு சொன்னார் சார், இப்ப கூட நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ராமண்ணாவின் பதில் பெருமாள் துரையை ஒரு ஆட்டு ஆட்டி விட்டது. தன் வசம் இருந்த விபூதியை நீட்டியபடியே சென்ட்ரி போலீஸை பார்த்து, ராமண்ணாவோட பெண்கள் இப்ப வந்துட்டு போனது ராமண்ணாவுக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியாது சார். நீங்க யாராவது சொன்னீங்களா? இல்ல சார் என்றார் சென்ட்ரி போலீஸ்காரர். அப்ப என் மகளுங்க தான் இந்த விபூதியை வந்து தந்துட்டு போறாங்களா சார்? அப்படின்னா சாமி என்னோட மகளுங்களை பார்த்துருக்கணும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. 2 வயசு பொண்ணுங்களையும் பொண்டாட்டியையும் விட்டுட்டு இப்படி ஜெயில கிடக்கிறேனே, அவங்கள யார் பார்த்துக்குவாங்கன்னு துடிச்சு போனேன். சாமி நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லிட்டார். ராமண்ணா சொல்லி வாய் மூடுமுன் கா கா என்கிற காகத்தின் குரல் அங்கே ஒலித்தது. அது தற்செயலாக ஒலித்த மாதிரி தெரியவில்லை, ஆமோதிக்கிற மாதிரியே இருந்தது. பெருமாள் துரையின் முகத்தில் ஏராளமான மாற்றங்கள். தனது அறைக்குள் பெருமாள் துரை நுழையவும் ஜோதிடர் ரங்கசாமி தன் லேப்டாப்பை மூடவும் சரியாக இருந்தது. என்ன ஜோசியரே, கணிச்சு முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது சார். ரொம்பவே வித்தியாசமான சாதகம் சார் இது. எந்த வகையில? எல்லா வகையிலையும் சார். ஒன்று மட்டும் உறுதி, இவரை நீங்க தூக்கல போட முடியாது சார். இவருக்கு 88 வருஷம் 7 மாசம் வரை ஆயுள் உறுதி சார். இந்த சிறைவாசம் கூட இன்னும் சில மணி நேரங்கள் தான் சார். அந்த பதில் பெருமாள் துரையை அதிர வைத்தது. அகிலாவும் 88 வருடம் 7 மாதம்தான் ஆயுள் என்றாள். ராமண்ணா சொன்னதும் 88 வருடம் 7 மாதங்கள் என்கிற அதே கணக்கு. இங்கே 3வது முறையாக ஜோதிடரிடமும் அதே கணக்கு. இதை தற்செயல் என்பதா, இல்லை என்றால் இனம் புரியாத அமானுஷ்யமா? பெருமாள் துரை தனக்குள் கேட்டுக்கொண்ட போது ஆமாம் என்பது போல திரும்பவும் காகம் கரையும் சத்தம். பெருமாள் துரையின் முகம் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் முதல் முறையாக சந்திக்கின்ற அமானுஷ்ய அனுபவத்தாலும் வியர்த்து விட்டிருந்தது. அதை அந்த ஜோதிடர் பார்த்தார். அவருக்கு பார்க்கும்போதே புரிந்துவிட்டது. என்ன சார், என் பதில நம்ப முடியலையா? இல்ல இது எப்படி சாத்தியம்ங்கிற எண்ணமா? இதை என்னால நம்ப முடியலதான். ராமண்ணாவோட ஆயுள்னு நீங்க சொன்னது 88 வருடம் 7 மாசம்னு ஒரு கணக்குல, இதே 88 வருஷம் 7 மாசம் அப்புறம் இன்னும் சில மணி நேர ஆயுள் கணக்க ராமண்ணாவோட பெண்களும் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு சொன்னவர் யாரோ ஒரு சித்தரான். அவர் பெயர் கூட காக்கை சித்தர்னு சொன்னாங்க. செல்லுக்குள்ள இருக்கிற ராமண்ணா கிட்ட இந்த தகவலை சொல்ல போனப்போ ராமண்ணா தன் கனவுல காக்கை சித்தர் வந்து தன்னோட ஆயுள் 88 வருஷம் 7 மாசம்னு சொன்னதா சொன்னார். ஒரே விடை, ஆனா 3 தரப்புல இருந்து 3 விதமா என் காதுல விழுந்ததை நினைச்சா இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இது தற்செயலா இல்ல அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமானு குழப்பமா இருக்கு. பெருமாள் துரை தாடையை வருடியபடியே சொல்லவும் ஜோதிடர் ரங்கசாமியிடமும் ஒரு சிலிர்ப்பு. சார், உங்க பதில் எனக்கு தனி தெம்ப கொடுக்குது சார். ஜாதகம்ங்கிற இந்த கலை மேல பெரிய மதிப்பே எனக்கு ஏற்படுது சார். எப்பேற்பட்ட ஒரு வித்தையை நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு பெருமைப்படுறேன்.
நம்ம முன்னோர்கள் பெரிய கில்லாடிங்க சார். ஒரு உயிரோட ஒவ்வொரு அசைவுக்குமே கோள்கள் தான் காரணம்ங்கிறத உணர்ந்து அதை வருங்கால சந்ததிகளும் உணரணும்னு ஒரு கணக்கை உருவாக்கி அதை எழுதி வச்சுட்டும் போனதை நினைச்சா சிலிர்ப்பா இருக்கு என்றார். ஆனால் அதற்கு பெரிதாக ஒரு பதில் கருத்து யாரிடமும் இல்லை. மாறாக நெற்றியில் சுருக்கம் விழ அவர் தீவிரமாக எது குறித்தோ யோசிப்பது மட்டும் தெரிந்தது. அது என்னவென்றும் அந்த ஜோதிடருக்கு புரிந்தது. சார், நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? என்ன? அவரும் நிமிர்ந்து பார்த்து கேட்டார். தூக்கு தண்டனை கைதிக்கு 88 வருஷம்னா எப்படி? ஒருவேளை ஜனாதிபதியோட கருணை மனுவால நடக்குமா, இல்ல வேற எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா, கருணை மனுவுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அது நிராகரிக்கப்பட்டாச்சு. அவசரப்படாதீங்க சார். மனுஷ வாழ்க்கையில எப்ப எது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது நடக்க ஒரு நொடி போதும். இந்த விஷயமும் அப்படித்தான். ஆனா ஒண்ணு சார், இந்த ராமண்ணாவை மட்டும் நீங்க தூக்கல் எல்லாம் போடவே முடியாது சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரங்கசாமி என்கிற அந்த ஜோதிடர் குரலில் அப்படி ஒரு உறுதி. பாக்குறேன், ஜோசியமா இல்ல சட்டமான்னு என்று பெருமாள் துரையிடமும் ஒருவித ஆவேசம் பீறிட்டது. அப்ப நான் புறப்படுறேன் சார், நாம இனி அடிக்கடி சந்திப்போம்னு நினைக்கிறேன் என்று சொன்னபடியே புறப்பட்ட ரங்கசாமியிடம் ஒருவித நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. அந்த காருக்குள் டாக்டர் வில்சன் இருந்தார். கூடவே மணி என்கிற பெயரில் ஒருவனும் இருந்தான். அவனே காரை ஓட்டியபடியும் இருந்தான். அவனுக்கு ஓரளவு ஆங்கிலமும் தெரிந்திருந்தது. காரும் பூமிகாத்தான் பட்டியை நோக்கி சிட்டாக பறந்து கொண்டிருந்தது. பக்கவாட்டில் வயல் வெளிகள் நழுவியபடி இருந்தது. எப்போதோ போடப்பட்ட தார்சாலை, அதில் ஏராளமாக குழிகள். காரை மிகவும் கவனித்து ஓட்டிக்கொண்டிருந்தான் மணி. எஃப்எம் வேறு பாடிக்கொண்டிருந்தது. அது டாக்டர் வில்சனை எரிச்சல் படுத்தியபடி இருந்தது. நடுவில் மணி 2 இடங்களில் டீ குடிப்பதற்காக காரை நிறுத்தி இருந்தான். அங்கும் சினிமா பாட்டுதான் ஒலித்தபடி இருந்தது. எப்போது பார் இப்படி பாட்டு கேட்டபடி இருந்தால் சிந்திப்பது எப்போது? மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது என்பது எப்போது? வில்சனுக்கு அது புரியவே இல்லை. ஒரு கட்டத்தில் எரிச்சலோடு ஸ்டாப் த ரேடியோ என்று கத்திவிட்டார். அவனும் அணைத்தான். எப்ப பாரு எல்லாரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது இரிட்டேஷனா இல்லையா? டாக்டர் வில்சனே பேச்சை ஆரம்பித்தார். பாட்டு கேட்கறதே இரிட்டேஷனா? நோ டாக்டர், இட் இஸ் எ பிளசன்டேஷன். இது ஒரு நாய்ஸி பொல்யூஷன், ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நீங்க வேற டாக்டர், பாட்டு கேட்காம கார் ஓட்டுறது ரொம்ப போர். ஓகே, அந்த ஊருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? அது கிடக்கு சார், கொள்ளை தூரம். இப்படியெல்லாம் டென்டேட்டிவா பதில் சொல்லக்கூடாது. எங்க நாட்டுல இந்த கேள்வியை ஒரு டிரைவர் கிட்ட கேட்டிருந்தா அவர் எவ்வளவு மைல் தூரம் இருக்கோம், எவ்வளவு நேரத்துல அங்க போய் சேருவோம்னு துல்லியமா சொல்லுவார். நாங்க இப்படியே பழகிட்டோம் டாக்டர். போகட்டும், பூமிகாத்தான் பட்டிக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஆமா, காண்டி எல்லா விவரத்தையும் சொல்லி இருப்பாரே. சொன்னார். எனக்கும் பூமிகாத்தான் பட்டிக்கு போய் அங்க அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆசை. இப்ப நீங்க வரவும் எனக்கு வசதியா போச்சு டாக்டர். அப்ப இதுக்கு முந்தி நீ போனதில்லையா? போயிருக்கேன், ஆனா கோயில் பக்கம் போனதில்லை. ஏன்? நான் சாமி இல்லைங்கிற கோஷ்டியை சேர்ந்தவன், அதனாலதான். ஓ, நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா? ஆமா டாக்டர். நீங்க எப்படி? நான் கடவுளை நம்புறவன். ஆச்சரியமா இருக்கே, கடவுளை நம்புற நீங்க எப்படி இந்த ஆராய்ச்சிக்கு ஒத்துக்கிட்டீங்க? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சரிதான், ஊருக்குள்ள நிறைய பேர் மென்டலா திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா கோயில்ல போய் ஒளிஞ்சிருக்காங்க. விடிஞ்ச பிறகு பார்த்தா அவங்க பேரே அவங்களுக்கு தெரியல. கோயில்ல இருக்கிற சாமி தண்டிச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நான் போனா எனக்கும் அப்படி ஆகும்னு சொல்றியா? அது தெரியாது டாக்டர். ஆனா இப்படி ஒரு விஷயம் அந்த ஊர்ல இருக்கு. அதுக்கு பின்னால பெருசா ஏதோ மர்மம் இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அப்ப அந்த மர்மத்தை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்ச என்ன டாக்டர் பண்ணுவீங்க? இந்த உலகத்துல கொஞ்சம் கூட மழையே பெய்யாத இடங்கள்னு நிறைய இடங்கள் இருக்கு. ஏதோ கொஞ்சம் மழை பெய்கிற இடமும் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் மழையை வரவழைக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு இங்க விடை கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்குள்ள அப்படியெல்லாமா டாக்டர் மேட்டர் இருக்கு? மணி ஆச்சரியப்பட்டு போனான். அதே வேகத்தில், சாமி கடவுள்னு ஒருத்தர் நிஜமா இருந்தா உலகம் பூராவும் இல்ல நல்லா மழை பெய்ய வச்சு எல்லா இடத்தையும் வளமா வச்சுப்பார்.
யூ ஃபூல். ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. எப்ப பெட்ரோல் கண்டுபிடிச்சு காரும் பஸ்ஸும் ஓட ஆரம்பிச்சதோ அப்ப ஆரம்பமாச்சு இயற்கைக்கு எதிரான யுத்தம். அப்புறமா ரேடியோ, டிவி, செல்போன்னு அலைவரிசை தாக்குதல்கள் வேற. இது போக பிளாஸ்டிக், கலாச்சாரம், ரசாயன தொழிற்சாலைன்னு ஊருக்கு ஊர் ஆரம்பமாகவும் பூமியும் வானமும் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சு இப்ப நல்ல தண்ணீருக்கு மனுஷன் சண்டை போட்டுக்கிற நிலை வந்திருக்கு. ஓ, அப்ப உங்க கருத்துப்படி பார்த்தா கடவுள் இருக்காரு, அப்படித்தானே டாக்டர்? அது அவங்க பார்க்கிற பார்வையை பொறுத்தது. அப்படின்னா கடவுள் எதுக்காக பூமியை கெடுத்து குட்டிச்சவராக்குறவங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார்? மணி அப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்று டாக்டர் வில்சன் எதிர்பார்க்கவில்லை. சட்டென்று ஒரு பதிலை சொல்லவும் முடியவில்லை. தடுமாறினார். என்ன டாக்டர், பதில் சொல்ல முடியலையா? ஆமாப்பா, நீ ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்க. ஆனா அவர் வேடிக்கை பார்க்கறாருன்னு நான் நினைக்கல. நாம திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டு வராருன்னு தான் எனக்கு தோணுது. எங்க ஆளுங்க மாதிரியே நல்லா சமாளிக்கிறீங்களே டாக்டர். கடவுள் பத்தி யாருக்கிட்ட கேள்வி கேட்டாலும் இப்படித்தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரியா சமாளிப்பாங்க. மணி உள்ளதை சொல்கிறானா இல்லை கேலி செய்கிறானா என்று தெரியவில்லை. அந்த நேரம் பார்த்து சாலையோரமாக பூமிகாத்தான் பட்டி 20 கிலோமீட்டர் என்கிற பெயர் பலகை கண்ணில் பட்டது. பக்கவாட்டில் பொதிகை மலை தொடரும் பளிச்சென்று கண்ணில் பட்டது. டாக்டர், அந்த ஊர் வந்துடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்போம். இன்னும் 20 கிலோமீட்டர் தூரம்தான். இப்ப நான் உங்க ஊர் டிரைவர் ஆயிட்டேனா என்று மணி கேட்கவும் டாக்டர் சிரித்தார். சிலீர் என்கிற மலை காற்று வந்து முகத்தில் மோதியது. வானில் பூமிகாத்தான் பட்டி மேல் மட்டும் மலை மேகங்கள் திடீரென்று கரும் குவியலாக குவிந்திருப்பதும் தெரிந்தது. ஆச்சரியமாக பார்த்தார். பார்க்கும் போதே சாரல் மழை பொழிய தொடங்கிவிட்டது. டிராக்டர் ஒன்று கரும்புகள் ஏற்றிய ட்ரெய்லரை இழுத்து சென்றபடி இருந்தது. பக்கவாட்டில் வாய்க்கால் ஒன்றும் அதில் திபு திபுவென்று நீரும் ஓடிக்கொண்டிருந்தது. மணியும் காரை மெல்ல செலுத்த தொடங்கினான். ஒரு இடத்தில் சாலையோரமாக ஒரு பெரும் மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்றும் கண்ணில் பட்டது. அதற்கு மாலை போடப்பட்டு பூஜை எல்லாமும் செய்யப்பட்டிருந்தது. அதன் அருகில் பயபக்தியோடு ஒருவர் மழை விழுவது பற்றிய கவலையே இல்லாமல் சாமியை கும்பிட்டபடி இருந்தார். காரை நிறுத்து, அது சிவலிங்கம் தானே? ஆமா டாக்டர் என்று சொன்னபடி காரை நிறுத்தினான் மணி. சாமி கும்பிட்டபடி இருந்தவர் கும்பிட்டு விட்டு திரும்பி வந்தார். டாக்டர் அவரை நிறுத்தி விசாரிக்க தொடங்கினார். சிவலிங்கம் கோயிலுக்குள்ள இருக்கணும், இங்க ஏன் வெளியில இருக்கு? டாக்டர் ஆங்கிலத்தில் கேட்டது அவருக்கு புரியவில்லை. விழித்தார். யோ, இது ஏன் இங்க இருக்குன்னு சொல்லு என்றான் மணி. இது என்ன இன்னைக்கு நேத்தா இருக்கு? பல 100 வருஷங்களால இருக்கு. ஏன்யா கோயில்ல இல்ல? கோயில்லையும் இருக்கு, ஆனா ரசமணி லிங்கம். இதெல்லாம் கருங்கல்லால ஆன லிங்கம்ங்க. சரி, அது மட்டும் ஏன் கோயில்ல, இதுங்கெல்லாம் ஏன் இப்படி வெளியில? விவரம் தெரியுமா? அதுவா, இந்த லிங்கம் மாதிரியே மொத்தம் 9 லிங்கம்ங்க இந்த ஊர்ல இருக்கு. இது சூரியலிங்கம். போக போக சந்திரலிங்கம், மங்களலிங்கம், பூதலிங்கம், குருலிங்கம், சுக்கரலிங்கம், சனிலிங்கம், ராகுலிங்கம், கேதுலிங்கம்னு மொத்தம் 9 கிரகத்துக்கு 9 லிங்கம். எல்லாமே வெளியில தான் இருக்கு. ஆனா எதனால இப்படி இருக்கு, அந்த ரசமணி லிங்கம் மட்டும் ஏன் உள்ள இருக்குங்கிற விஷயம் எல்லாம் சித்தருங்க விஷயம். நமக்கு அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற படிப்பும் இல்லை, அறிவும் இல்லை என்றார் அவர். அப்ப இத பத்தி எல்லாம் யார்கிட்ட கேட்டா தெரியும்? டாக்டர் வில்சன் கேட்டார். என்கிட்ட கேள், சொல்றேன். யூ கேன் ஆஸ்க் மீ என்று ஒரு குரல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கலந்து ஒலித்தது. டாக்டர் திரும்பி பார்த்தார். சூரியலிங்கம் அருகில் கையில் சூலாயுதமும் சடைபிடித்த தலையுமாக கோவணம் மட்டுமே கட்டியிருந்த மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அந்த கோவணாண்டி மனிதரை ஆச்சரியமாக பார்த்தார் டாக்டர் வில்சன். அவரது கையில் உள்ள சூலாயுதம் ஒரு மிரட்டு மிரட்டியது. டிரைவர் மணியும் கூட சற்று அதிர்ந்து போனான். டாக்டர் வில்சனின் காதோரமாக, டாக்டர் சார், பயந்துராதீங்க. எங்க ஊர்கள்ல பிச்சைக்காரங்க சிலர் இப்படியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு திரிவாங்க. மறை கலண்ட கேசுகளும் இப்படி அலையும் என்றான். அந்த கோவணாண்டி மனிதரும் அருகில் வந்தார். ஊர்க்காரர் எதனாலோ விட்டால் போதும் என்று ஓடி போய்விட்டார். உனக்கு இப்ப என்ன தெரியணும்? அவர் அருகில் வந்த நிலையில் திரிசூலத்தோடு டாக்டரை ஒரு சுற்றும் சுற்றி வந்து நின்றார்.
அது சரி, நீ யாரியா? கையில திரிசூலத்தோட என்னமோ சிவபெருமான் மாதிரி வந்து நிக்கிற? மணி தெனாவட்டாக அவரை பார்த்து கேட்டான். அந்த மனிதர் பதிலுக்கு தன் தாடியை நீவியபடி ஒரு முறைப்புதான் முறைத்தார். மணி, அவர்கிட்ட அப்படியெல்லாம் பேசாத, மரியாதையா பேசு, என்னை பத்தி சொல்லு என்று டாக்டர் வில்சனும் ஆங்கிலத்தில் மணிக்கு எடுத்து கொடுத்தார். டாக்டர் சார், உங்களுக்கு இவங்கள பத்தி எல்லாம் தெரியாது. எங்க ஊர்ல டுபாக்கூர் சாமியார்களுக்கு பஞ்சமே இல்லை. அதுலயும் உங்கள மாதிரி வெள்ளக்காரங்களை பார்த்துட்டா விடவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் எதை சொன்னாலும் கோயில் மாடு மாதிரி தலையை ஆட்டுவீங்களே. மணியும் பதிலுக்கு அவரோடு ஆங்கிலத்தில் பேசியது அந்த கோவனாண்டி மனிதரை கொந்தளிக்க செய்தது. சட்டப் அண்ட் ஸ்டிக் ஆன் யுவர் டர்ட்டி மவுத். வாட் டூ யூ நோ அபவுட் மீ என்று அந்த மனிதரும் பதிலுக்கு கோபத்துடன் கேட்கவும் ஆடி போனான் மணி. வில்சனும் திகைத்துதான் போனார். தோற்றத்துக்கும் அவர் பேசிய ஆங்கிலத்துக்கும் துளி கூட தொடர்பில்லை. டாக்டர் வில்சன் வேகமாக அவரை பார்த்து கும்பிடத் தொடங்கினார். சாமி, முதல்ல உங்களுக்கு என் நமஸ்காரம். யாருக்கு வேணும் உன் நமஸ்காரம்? இந்த பக்கம் எங்க வந்த நீ? உங்க கோபம் நியாயமானதுதான். தப்பா பேசினதுக்கு மன்னிச்சிடுங்க. நீ தான் இப்ப தப்பா பேசி மன்னிப்பு கேட்டுக்கிட்டும் இருக்க. உங்க பேச்சே எனக்கு புரியலீங்களே. இவன் என்ன போலி சாமின்னு சொன்னதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆள் நான் இல்லை. முற்றும் துறந்துட்ட எனக்கு இவனோட பேச்சால எல்லாம் வருத்தமும் வர முடியாது. இருந்தாலும் என் கோபத்துக்கும் நான் கேட்டதுக்கும் காரணம் வேற. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சாமி? எதை வேணும்னாலும் யார் வேணும்னாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறது படிக்க ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயம். அது ஒரு கல்வி. ஆனா படிக்கிறவனுக்கு பணிவும் கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். இவன்கிட்ட அது இல்லை. அதுக்குதான் கோபப்பட்டேன். உண்மைதான் சாமி, இவருக்கு பேச தெரியல. டாக்டர் வில்சன் மணியின் தவறை ஒப்புக்கொள்ளவும் மணியிடம் ஒரு சிலிர்ப்பு. சாமி, உங்க வரையில நான் பேசினது தப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் நான் இல்லை. இந்த நாட்டுல போலி சாமியாருங்க இருக்காங்களா இல்லையா? யார் அசல் சாமி யார் போலின்னே தெரிய மாட்டேங்குதே. விடாமல் தனக்குத்தானே வக்காலத்து வாங்கி பேசினான் மணி. மணி, நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் சாமி கிட்ட பேசிக்கிறேன். சாமி, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்நிய நாட்டவனா இருக்கலாம். ஆனா நடுநிலையானவன். எங்க எந்த நல்லது இருந்தாலும் எடுத்துக்கிறவன். ஒரு பெரிய ஆராய்ச்சி நோக்கத்தோட தான் இந்த பூமிகாத்தான் பட்டிக்கும் வந்திருக்கேன். தெரியும் தெரியும், போகாதே வேண்டாம்னு என்ன போல ஒரு சித்தன் தடுத்தும் வந்திருக்கேன்னு சொல்லு. அவரின் பதிலால் டாக்டர் வில்சன் ஒரு வினாடி ஆடி போனார். இப்ப நான் சொல்றேன், திரும்பி போயிடு. உன்னால இங்க எதையும் கண்டுபிடிக்க முடியாது. மீறி முயற்சி செஞ்சா அது உனக்கு தான் ஆபத்துல முடியும். இது போல இன்னும் 8 சிவலிங்கங்கள் இந்த பூமிகாத்தான் பட்டியை சுத்தி 8 திக்கிலையும் மையமான பிரம்ம பாகத்திலையும் திறந்த வெளியிலையும் இருக்கு. பார்க்கத்தான் இது கல்லு. உண்மையில ஒவ்வொன்றும் நவரத்தினங்களோட ஜாதியை சேர்ந்தது. அந்த வகையில இந்த சூரிய சிவலிங்கம் வைடூரியத்தோட குணத்தை உடையது. சூரியன்கிற கோளோட நேரடி சம்பந்தமும் இதற்கு உண்டு. மற்ற லிங்கங்களுக்கும் அந்தந்த கோளோட குணத்துக்கும் தொடர்புகள் இருக்கு. இதனால கோள்களோட கதிர்வீச்ச இங்க வர்றவங்க நேரிடையா பெறலாம். பிறந்த நேர புள்ளிக்கும் தகுந்த மாதிரி கோள்களால வழிநடத்தப்படுபவன் தான் மனிதன். இங்கே வரவும் கோள்கள் வழிவிட்டால் தான் உண்டு. இது எல்லாமே ஒரு கணக்கு. 9 லிங்கங்களையும் வணங்கி கோள்களுடைய ஆசியோட ரசமணி நாதனாகிய அந்த ஈசன தரிசனம் செய்வதுங்கிறது இமயமலை ஏறி அந்த கைலாசகிரிய சுத்தி வந்ததுக்கு சமம். உனக்கு என்னோட கடைசி எச்சரிக்கை, இந்த 9 லிங்கங்களை தரிசனம் பண்ணிட்டு ரசமணி நாதனையும் வணங்கிட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு. இப்ப மணி சரியா 12. சூரியலிங்கம் மேல உச்சி வெயில் விழுற நேரம். இப்போ அதோட ஜொலிப்ப பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும், பாரு. அவர் தனது நீண்ட பேச்சோடு அந்த சிவலிங்கத்தை காட்டவும் உச்சிக்கு சூரியன் வந்து அந்த சிவலிங்க சிரசின் மேல் செங்குத்தாக விழவும் சரியாக இருந்தது. அதற்கு ஏற்ப நேர் மேலே மரங்களிலும் கிளைகள் இல்லை. கரிய நிறத்தில் இருந்த அந்த சிவலிங்கம் அந்த நொடியில் மெர்க்குரி விளக்கு ஒன்று ஜொலிப்பது போல ஜொலித்தது. எல்லாம் சில நொடிகள் தான். அப்படியே அது மங்கி சிவலிங்கம் கருப்பாக தெரிய தொடங்கிவிட்டது. டாக்டர் வில்சனுக்கு பெரிய அளவில் பரவசமாகிவிட்டது. மணிக்கோ தடுமாற்றம்.
போ, மீதி 8 லிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு ரசமணி நாதனையும் தரிசனம் பண்ணிட்டு இருட்டு கூடுறதுக்குள்ள ஊரை காலி பண்ணிட்டு திரும்ப போயிடு. இல்லைன்னா அவர் சொன்ன விதமே ஒரு மாதிரி மர்மமான மிரட்டலாகத்தான் இருந்தது. சொல்லி முடித்த வேகத்தில் மரத்துக்கு பின்னால் சென்றார். வரவே இல்லை. வில்சன் மெல்ல அந்த மரத்தின் பின்பக்கம் சென்று பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. வியப்பு அவருக்குள் அதிகமானது. என்ன டாக்டர், என்ன பண்ண போறீங்க? மணி கேட்டான். இந்த சித்தர் பேசினதையெல்லாம் கேட்ட பிறகு என்னோட ஆர்வம் இன்னும் அதிகமாக தான் ஆகியிருக்கு மணி. அப்படின்னா என்ன ஆனாலும் சரி, நான் வந்த நோக்கம் நிறைவேறாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். சரி, அப்ப உங்க அடுத்த திட்டம்? மீதி இருக்கிற 8 லிங்கங்களையும் தரிசனம் செய்துட்டு இந்த சித்தர் சொன்ன மாதிரியே ரசமணி லிங்கத்தையும் முதல்ல தரிசனம் பண்ணுவோம். பண்ணிட்டு ஊரை காலி பண்ணிடணும்னு சொன்னதை மறந்துட்டீங்களே, அது மட்டும் நடக்காது. அப்ப எங்க தங்குறது? இங்க லாட்ஜ் எல்லாம் கிடையாதே. அத நாம கோவில்ல தரிசனம் முடிஞ்ச பிறகு முடிவு செய்வோம். டாக்டரிடம் ஒரு தீவிரமும் தீர்மானமும் பளிச்சென்று புலப்பட்டது. மணி மட்டும் மனதுக்குள் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதோ அந்த ஈஸ்வரனுக்குத்தான் வெளிச்சம் என்றபடியே காரை கிளப்பினான். சென்னை விமான நிலையம். அமெரிக்க விமானம் ஒன்றின் வயிற்றில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் அர்ஜுன். தமிழகத்தின் பிரபலமான தொழிலதிபர்களில் ஒருவரான ராம் ரத்தினத்தின் ஒரே மகன். இன்றைக்கு BA முடித்த கையோடு மிடில் கிளாஸ் இளைஞர்களே மற்ற படிப்புக்காக அமெரிக்கா போகும்போது அர்ஜுன் போய் வருவதற்கு என்ன? விமான நிலையத்திற்கு அர்ஜுன் இண்டஸ்ட்ரீஸின் ஜெனரல் மேனேஜர் தாமோதரன் வந்திருந்தார். அவரோடு இன்னும் சில ஆபீஸ் சகாக்கள். அது போக அர்ஜுனின் மாமாவான கபாலீஸ்வரனும் அவரது ஒரே மகளான கண்மணியும் கூட வந்திருந்தனர். கண்மணி அவன் அருகே வந்து அர்ஜுன் என்று அவன் பெயரை ஸ்டைலாக சிதைத்தவளாக அவனை கட்டி கொண்டாள். மற்றவர்கள் மலர் கொத்துகளை தந்து மெலிதாக சிரித்தனர். கபாலீஸ்வரன் என்ன மாப்ள என்று கேட்டு அவனை பெரிய மனித தோரணையோடு மார்போடு அணைத்த போது மது வாடை வெளிப்பட்டு அர்ஜுன் முகத்தை சுணுக்கி கொண்டான். அப்படியே என்ன மாமா பகல்லே வா என்றும் கேட்டான். எல்லாம் நீ வரப்போற சந்தோஷம்தான் மாப்ள. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கீங்க தானே? ஃபாரின்ல இருந்து வர நீ தானே கொண்டு வரணும். எல்லாம் சூட்கேஸ்ல இருக்கு மாமா. இருவரும் சரக்கு சமாச்சாரத்தை முதல் விஷயமாக பேசிக்கொண்டது கண்மணியை உறுத்தியது. போதும் உங்க சல்லாபங்கள், வீட்டுல வச்சுக்கங்க. அந்த பங்களால மாமா காத்துக்கிட்டு இருப்பார் என்று இடைவெட்டு வெட்டினாள் கண்மணி. ஆமா அர்ஜுன், உன் அப்பா நீ எப்ப வருவேன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. பைதபை ஒரு அசைன்மெண்ட்டும் உனக்கு தயாரா இருக்கு. கபாலீஸ்வரன் காரை நோக்கி நடந்தபடியே சொன்னார். என்ன மாமா, அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு அப்பா என்ன MD ஆக்க போறாரா? இல்ல அர்ஜுன், இது வேற அசைன்மெண்ட். நேத்து கூட போன்ல பேசினேனே, அப்பா எதுவும் சொல்லலையே. ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொல்லாம இருக்காரோ என்னவோ. வேடிக்கை பலமா இருக்கே, அப்ப உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாமலா? என்கிட்ட கூட அபிப்பிராயம் கேட்டாரே. அப்ப அது என்னன்னு நீங்க தான் சொல்லுங்களேன். அர்ஜுன், அப்பா வாயால அது சொல்லப்படுறது தான் நல்லது. எல்லாமே நல்ல விஷயம்தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. கபாலீஸ்வரன் கடைசி வரை பிடி கொடுக்கவில்லை. கண்மணி சற்று மௌனமாக வந்தாள். அவளை பார்க்கவும் கல்யாண விஷயமோ என்று அவனுக்கு தோன்றியது. என்ன மாமா, எனக்கும் கண்மணிக்கும் கல்யாண ஏற்பாடா என்று கேட்டான். கருப்பு நிற பென்ஸ் காரும் உரசியபடி வந்து நின்றது. அது இல்ல அர்ஜுன், நீ கார்ல ஏறு என்றார் மாமா. நீங்க ஏன்பா அத்தான் மனசை தூண்டி விட்டீங்க? அர்ஜுன், அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துல தெரிய போற விஷயத்துக்காக எதுக்கு தவிக்கிற? அவ்வளவு கூடவா உனக்கு பேலன்ஸ் இல்ல? கண்மணி சூடானாள். அர்ஜுன் அதை கேட்டு பெருமூச்சு விட்டான். முகம் கூட மாறிவிட்டது. தலையை உசுப்பிக்கொண்டு புறத்தில் நெடுநாட்களுக்கு பிறகு தெரியும் சென்னை நகரை பார்த்தான். மாமா கபாலீஸ்வரனுக்கே என்னவோ போல் இருந்தது. அவரே அந்த சஸ்பென்ஸை உடைக்க தொடங்கிவிட்டார். அர்ஜுன், பூமிகாத்தான்பட்டின்னு ஒரு கிராமம் பொதிகை மலை பக்கம் இருக்கு. உலகமே வறட்சியால காயும் போதும் அங்க மட்டும் தவறாம மழை பெய்யும். அப்படி ஒரு அபூர்வமான இடம். அதனால கரும்பு அங்க ஏகபோகமா விளையுது. ஆனா அங்க சர்க்கரை தொழிற்சாலை இல்லை. உன் அப்பாவுக்கு அங்க ஒரு சர்க்கரை தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுங்கிறது வாழ்க்கை லட்சியம்னே சொல்லலாம்.
அதை உன் மூலமா அவர் செயல்படுத்த நினைக்கிறார். மாமா சொல்லி முடிக்க அர்ஜுன் முகத்தில் இன்ப அதிர்ச்சி. நிஜமாவா மாமா? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? இல்ல, அப்பா இருக்கிற தொழிலே போதும், இதையே கவனிச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரே. ஆமா அர்ஜுன், ஒரு வகையில உன் அப்பாவுக்கு இந்த ஆசை வர நானும் காரணம். எப்படி? பூமி காத்தான்பட்டி ஒரு ஆச்சரியமான ஊர். வருஷத்துல எல்லா நாளும் அங்க மழை பெய்யுது. ஏரி குளங்கள் எல்லாம் எப்பவும் நிரம்பி வழியுது. அதனால அங்க 3 போகம் விளையுது. அதுல கரும்பும் அடக்கம். அப்படி ஒரு இடத்துல தொழிற்சாலை போட்டா நமக்கு ரொம்பவே ஆதாயம் தானே. கரும்பை வெட்டி டிராக்டர் ஏற்றி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஸ்டாக் பண்ணி வச்சு அப்புறமா தேவைக்கு எடுத்து பயன்படுத்துறதுல நிறையவே உபரி செலவாகுது. வெட்டுக்கூலி, டிராக்டர் வாடகை, குடோன் மெயின்டெனன்ஸ். இப்படி கரும்பு விளையிற வயல்களுக்கு நடுவுலயே தொழிற்சாலைன்னா எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வெட்டி எடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு சக்கைய கொண்டு ஒரு பேப்பர் மில்லும் போடலாம். இதனால மற்றவங்களுக்கு 1 கிலோவுக்கு 18 ரூபாய் செலவானா நமக்கு 12 ரூபாய் தான் ஆகும். நீங்க சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. இப்படி ஒரு ஊர்ல இத்தனை நாளா எப்படி ஒரு சர்க்கரை தொழிற்சாலையும் வராம இருக்கு? அங்கதான் அந்த ஊரை பத்தின இன்னொரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும். அந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த இடத்த வாங்கவும் விற்கவும் முடியும். மற்றவங்களுக்கு அனுமதி கிடையாது. உங்க அப்பாவோட பூர்வீக ஊர் அது. இந்த காலத்துல இப்படி ஒரு ஊரா? ஏன்பா, காஷ்மீர்ல இன்னைக்கு இப்படித்தானே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது பெரிய கதை. அதை சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. இதுக்கு மேல நான் இதை பத்தி பேசினா கண்மணியும் என்ன விட மாட்டா. கொஞ்சம் அவளையும் கவனி. கபாலீஸ்வரன் பேச்சோடு பேச்சாக மகளை ஓர பார்வை பார்த்தார். அவளிடம் மென்மையாக ஒரு பொய் கோபம். பாரு, அதுக்குள்ள கோவிச்சுக்கிட்டத. பின்ன என்னப்பா, இப்பதான் அத்தான் வந்திருக்கார், அதுக்குள்ள உங்க பிசினஸ் பேச்ச தொடங்கணுமா என்று சினிங்கினாள். சரிம்மா, சாரிம்மா, நான் இனிமே வாயே திறக்கல. வீடே வந்தாச்சு, இனி திறந்தா என்ன மூடினா என்ன? கார் பங்களாவிற்குள் நுழைந்து நின்றது. ஆரத்தி தட்டோடு 2 பெண்கள் காத்திருந்து ஆரத்தி கரைக்க, வாப்பா அர்ஜுன் என்று மகனை மார்போடு அணைத்து வரவேற்றார் ராமரத்தினம். அதிகம் பேச பிடிக்காதவர், வழக்கமான பார்மாலிட்டிஸ்களும் இல்லாதவர். எனவே பயணம் எப்படி இருந்தது, நீ எப்படி இருக்க கேள்விகளுக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. டேக் ரெஸ்ட், மென்டலா ஃப்ரீயான பிறகு என் ரூமுக்கு வா. உன் கூட நான் பல விஷயங்கள் பேசி முடிவுக்கு வர வேண்டியிருக்கு என்றார். அர்ஜுனுக்கு புரிந்து விட்டது. ஐ நோ டேட், உங்க சொந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி போடுறது சம்பந்தமா தானே? அர்ஜுன் கேட்கவும் அவரிடம் ஒரு சின்ன அதிர்வு. வேகமாக திரும்பி கபாலீஸ்வரனை பார்த்தார். கபாலி, நீ எதுக்கு முந்திரிக்கொட்டை மாதிரி இதை சொன்ன? நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன்ல. அது நான் ஒரு சந்தோஷத்துல என்னையும் அறியாம பேசிட்டேன் என்றார் கபாலீஸ்வரன். நோ, திஸ் இஸ் ராங். என்னை பத்தி தெரிஞ்சும் நீ இப்படி நடந்துக்கிறது தப்பு. ராமரத்னம் எண்ணெயில் விழுந்த அப்பளமாக புரிந்தார். சாரி அத்தான், சாரி. சாரி கேட்கிறவங்களையே எனக்கு பிடிக்காது. கெட் லாஸ்ட் கத்தினார். அவர் அப்படி கத்தியதும் கபாலீஸ்வரன் தலை கவிழ்ந்தது. கண்மணிக்கு கண்மணி 2ம் கலங்கிவிட்டது. மெல்ல வெளியேற தொடங்கினார். அர்ஜுனுக்கும் சற்று அதிர்வாகத்தான் இருந்தது. அவர் வெளியேறி முடியவும், டாட், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகணுமா என்று கேட்டான். நோ, திஸ் இஸ் எ நாட் எ ஸ்மால் மேட்டர். உனக்கு பூமிகாத்தான்பட்டி பத்தி எல்லாம் தெரியாது. அது பூலோக கைலாசம். அங்க சுகர் ஃபேக்டரி போடுறது என் நெடுநாள் கனவு. அது என்னோட ஊர். வெளியே இருந்து ஒருத்தன் வந்து அங்க எதையும் செய்ய முடியாது. அதனால அந்த ஊர்ல சரியான வேலை வாய்ப்பே பலருக்கு இல்லை. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழற ஊரா போச்சு. அங்க எப்படி போகணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரையறை இருக்கு. அதையெல்லாம் சொல்லி உன் மூலமா அங்க ஒரு ஃபேக்டரிய ரன் பண்ணணும். அதுக்கு அந்த ஊர் ரமணீஸ்வரரும் அனுமதி தரணுங்கிறது தான் என்னோட ஆசை. ரமணீஸ்வரரா? அவர் யார் டாடி? எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசுவோம். நீ ஜெட்லாக்ல இருப்ப. முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா, பிறகு பேசுவோம். அவர் சுதாரித்து கொண்டார். அதே சமயம் அந்த பங்களாவின் இன்னொரு அறையில் கபாலீஸ்வரன் கொந்தளிப்போடு நடந்து கொண்டிருக்க அருகில் கண்மணி. ஏன்பா இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல மாமா கிட்ட மாட்டிக்கிறீங்க? எதுக்கு அத்தான் கிட்ட ஃபேக்டரிய பத்தி முன்னாடியே பேசுனீங்க? கண்மணி, என்ன கொலை குற்றவாளியை கேட்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத.
உன் மாமா தான் ஒரு அரை லூசு, எல்லாத்துலயும் ஒரு கண்டிப்பு, எடுத்ததுக்கெல்லாம் சென்டிமெண்ட். மெல்ல பேசுங்கப்பா, அவர் காதுல விழுந்துட போகுது. மண்ணாங்கட்டி, கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். ஏன், நான் சும்மா தானே இருக்கேன், என்ன வச்சு அந்த சுகர் ஃபேக்டரியை தொடங்கி இருக்கலாம் தானே. ஐயோ அப்பா, உங்களுக்கும் மாமாவுக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம். நீங்க உங்ககிட்ட இருந்த லெதர் ஃபேக்டரியையே நடத்த முடியாம மூடினவர். அந்த கடனே தலைக்கு மேல இருக்கும்போது உங்களை நம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண யாருக்குப்பா மனசு வரும்? மற்றவங்களுக்கு வர வேண்டாம், மச்சினன் பாவம்னு இவர் நினைக்க வேண்டாமா? போதும், வாயை மூடுங்கப்பா, அமைதியா இருங்க. உங்களாலேயே என் கனவு நொறுங்கிட போகுது. அத்தானுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற வரையில் தயவு செஞ்சு அமைதியாவும் அடக்கமாவும் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்க பாருங்க. நான் இப்ப மாமாவை பார்த்து உங்க செய்கைக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அத்தானையும் பார்த்துட்டு வரேன். கபாலீஸ்வரனை சாந்தப்படுத்தியவளாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் கண்மணி. ஊரை சுற்றிலும் உள்ள அவ்வளவு லிங்கங்களையும் கும்பிட்டு முடித்தாகி விட்டது. 9வதாக கோவிலில் உள்ள ரசமணீஸ்வரர் தான் பாக்கி. அதற்காக கோவில் முகப்பில் நின்றிருந்தார் டாக்டர் வில்சன். பழங்கால கோவில், சீராக செதுக்கப்பட்ட சதுர கியூப்களை போன்ற கற்களால் ஆன மதில் சுவர். உள்ளே 1 ஏக்கர் நிலப்பரப்பு நிச்சயம் இருக்கும். மையத்தில் கோபுரத்தோடு கூடிய சுவாமி சன்னதி. எதனாலோ அம்பிகைக்கு சன்னதி இல்லை. கோவிலை சுற்றிலும் உலாவர ஏற்ற விதத்தில் திருவீதி. அந்த திருவீதிக்கும் மதில் சுவருக்கும் இடையில் 4 புறமும் கற்றளியால் ஆன மண்டபங்கள், ஏராளமான கல் தூண்கள். உள்ளடக்கமாக இருட்டு கவிழ்ந்திருந்தது. ஒளிந்து கொண்டால் கண்டுபிடிப்பது கடினம். லேசான கழிவு வாசம் வெளிப்பட்டு வௌவால்கள் அடைந்து கிடப்பதை ஊர்ஜிதம் செய்தது. அந்த வௌவால்களும் பக்திமான்களைப் போல கோவில் கோபுரத்தை சுற்றி வட்டமாகவே பறந்து கொண்டிருந்ததுதான் பெருத்த ஆச்சரியம். வில்சனை கோவிலுக்குள் அழைத்து சென்றான் மணி. அவ்வளவாக கூட்டமில்லை. இருட்டினால் பௌர்ணமி. சித்தர்கள் வந்து பூஜை செய்துவிட்டு போகிற நாள். மறுநாள் காலைதான் கோவிலுக்கு ஏராளமான கூட்டம் வரும். கதவை திறந்த மாத்திரத்தில் அப்படியே சுவாமியை தரிசனம் செய்யலாம். திவ்ய அலங்காரத்துடன் சுவாமி காட்சி தருவார். அப்போது மூலிகை வாசமும் வீசும். அதை முகர்ந்தபடியே சுவாமியை தரிசனம் செய்வது மனதுக்கும் உடலுக்கும் மிகவும் நல்லது. எனவே அதற்காக என்று ஒரு கூட்டம் கோவிலுக்கு வெளியே, ஆங்காங்கே உள்ள வீட்டு திண்ணைகள், தென்னந்தோப்புகளிலும் காத்து கொண்டிருந்தது. வில்சன் கையில் கேமரா, கழுத்தில் அதன் தோல் கூடு. அவரை கோவிலை சேர்ந்த சிப்பந்திகள் சிலர் கவனித்து விட்டு இங்கே படம் எடுக்க கூடாது என்றனர். எடுத்தா என்ன, அதனால எது குறைஞ்சிடும்? அவர் கேள்விக்கு அந்த புதிய சிப்பந்திகளால் பதில் சொல்ல முடியவில்லை. இங்கே அதுதான் வழக்கம், மீறி எடுத்தா சாமி குத்தமாயிடும் என்று சொன்னார்கள். இவனுங்களோட பெரிய இம்சை. ஆவுன்னா சாமி குத்தம் வந்துடும் வாங்க. நாம போட்டோ எடுக்கிறதால சாமிக்கு எந்த வகையில இடைஞ்சல் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா கோயில்லையும் இதுதான் நிலை. மணி அழுத்து கொண்டான். கேட்டுக்கொண்டே பரமேஸ்வர பட்டர் வந்தார். பதில நான் சொல்றேன், கேட்டுக்கோங்கோ என்று ஆரம்பித்தார். என்ன சாமி சொல்லுங்கோ. போட்டோ எடுக்கிறதுங்கிறது ஒரு சில வருஷமா தான். ஆனா இது 1000 வருஷத்து கோயில். நீங்க போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு 4 பேர்கிட்ட காட்டும் போது அவள்ல சிலராவது அதான் சாமியை போட்டோவில் பார்த்துட்டோமே, கோவில்லையும் இதே சாமி தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டுன்னு இங்க வந்து தரிசனம் பண்ணாம போயிடுவா. ஆனா வந்து தரிசனம் பண்றதுக்கும் போட்டோவிலேயே தரிசனம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார், காத்து மாதிரி. ஆனா அந்த காத்த மூக்கு வழியா வாங்கிதான் நாம சுவாசிக்கிறோம். மூக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா எவ்வளவு காத்து இருந்தாலும் நம்மால சுவாசிக்க முடியாது, சுவாசிக்காம வாழவும் முடியாது. அதே மாதிரிதான் எல்லா இடத்திலையும் இருக்கிற கடவுள் கோவில்ல தான் வெளிப்படுறார். அவர் வெளிப்படுற இடத்துல ஒரு வைப்ரேஷனும் இருக்கு. அதுக்குத்தான் தினமும் கோயிலுக்கு போகணும்னு பெரியவா சொல்லுவா. பெருமாள் கோவில்னா துளசி தீர்த்தம், சிவாலயம்னா விபூதி குங்குமம். இந்த 4க்குமே மருத்துவ குணம் உண்டு. இதை தினம் பயன்படுத்தும் போது நோய் நொடிகள் அண்டாது. நாமளும் நல்ல வைப்ரேஷனை அடையிறோம். நம்ம படைச்ச இறைவனை நன்றியோடு தொழுது கடன்காரனா இல்லாமலும் இருக்கோம்.
எல்லாத்துக்கும் மேல கோவில்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம். ஏழை பணக்கார பேதங்கள் இங்க கிடையாது. அதனால பேதமில்லாத மனித சமுதாயத்தை இங்க சந்திக்கிறோம். இதுல நம்ம உறவுகளும் நண்பர்களும் கூட இருப்பா. அவளையும் பார்த்த சந்தோஷம் கிடைக்கிறது. இப்படி கோவிலுக்கு பின்னால ஏராளமான நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா இருக்கு. இது புரியாம கோவிலை பத்தி தாழ்வா பேசக்கூடாது. கால மாற்றங்களாலையும் மனுஷனோட வக்கரங்களாலையும் கோவிலை சுத்தி வியாபாரம், அப்புறம் பிச்சை எடுக்கிறது, உள்ளுக்குள்ள காசு கொடுத்தா வேகமான தரிசனம், இல்லைன்னா தாமதமான தரிசனம்ங்கிற நிலைப்பாடுகள் தோன்றிடுது. அதெல்லாம் தப்புத்தான். அத சரி செஞ்சுக்கணுமே தவிர அதனால கோவிலே தப்புன்னு சொல்லக்கூடாது. அவசரப்பட்டு பேசக்கூடாது. பரமேஸ்வர பட்டர் ஒரு போடு போட்டுவிட்டு போனார். அப்போது நான் யார் என்று கேட்டபடி ஒரு மனிதர் டாக்டர் வில்சனை நோக்கி வந்தார். பார்க்க இளமையான தோற்றம், முகத்தில் புதர் போல தாடி மீசை, தலையை சொரிந்தபடி நான் யார் நீ யார் என்று கருத்து கேட்கவும், நீ யாருன்னு என்கிட்ட கேட்டா போடா லூசு பயலே என்று தள்ளிவிட்டான். திரும்பி வந்தபடி இருந்த பரமேஸ்வர பட்டர், எப்பா இது கோவில், நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் நீங்க பேசலாம், தப்பா பேசப்படாது. அவர் இப்ப ஒரு பிரம்ம ஞானி. ஆனா சில வருஷங்களுக்கு முந்தி இந்த கோயிலுக்கு வந்தப்ப உன்னை போலவே வெடுக்கு வெடுக்குன்னு பேசினவர். எங்களுக்கு தெரியாம கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருந்து சித்தர்கள் செய்யற பூஜையை பார்க்க போய் இப்படி ஆயிட்டவர். இந்த ஊர்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா, பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்கோ என்றார். டாக்டர் வில்சனிடம் உடனேயே ஒரு பரபரப்பு. ஆனால் மணி சற்று மிரண்டு போனான். மிரட்சியை கண்களிலும் காட்டினான். என்ன மணி, பயமா இருக்கா? இருக்காதா டாக்டர்? சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட திட்டத்துல எந்த மாறுதலும் இல்லை. இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பிரேயரை பாக்குறவங்களுக்கு அவங்கள பத்தின நினைப்பே மறந்து போயிடுதுன்னா ரியலி அது ஒரு மிராக்கிலான விஷயம் மட்டும் இல்லை. அதுக்கு பின்புலத்துல இருக்கிற காரண காரியங்களும் எனக்கு ரொம்பவே முக்கியம். குறிப்பா என்னோட ஆராய்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். எல்லாம் சரி டாக்டர், உங்களுக்கே ஏதாவது ஆயிட்டா? எனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விடமாட்டேன். இப்படிதான் இதுக்கு முந்தி ஒளிஞ்சவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆயிடுச்சே. ஃபூல் மாதிரி பேசாதே மணி, அவங்களும் நானும் ஒன்னா. என்கிட்ட நவீன கருவிகள் எவ்வளவோ இருக்கு. கும் இருட்டுல போட்டோ எடுக்கிற நைட் ஸ்கேன் கேமரா, சின்ன சப்தத்தை கூட ரெக்கார்டு பண்ணிக்க முடிஞ்ச ரெக்கார்டர், பூமியில ஏற்படுற மாற்றங்கள் அதிர்வுகளை அளக்குற இண்டிகேட்டர், யாராவது தாக்க வந்தா அவங்கள மயக்கம் போட்டு விழ வைக்க முடிஞ்ச சைலன்சர்ஸ் கேஸ், இப்படி எவ்வளவோ இருக்கும்போது என்னை யார் என்ன செஞ்சிட முடியும்? வில்சன் பயங்கர தீவிரம் காட்டினார். மணி அதற்கு மேல் அவரிடம் விவாதிக்க விரும்பவில்லை. மனதுக்குள் உங்க தலையெழுத்து எப்படிப்பட்டதுன்னு காலையில தெரிஞ்சிடும் என்று சொல்லிக் கொண்டான். அப்படியே விலகவும் தொடங்கினான். அதே சமயம் கோவிலின் மத்தள முரசு தொம் தொம் என்று ஒலிக்க ஆரம்பித்தது. சன்னதிக்குள் நடை சாற்றுவதற்கு முன்பாக நடக்கும் பள்ளியறை சேவை முடிந்து அதன் தொடர்பாக மணியடிக்கும் சத்தமும் சேர்ந்து கொண்டது. அங்கும் இங்குமாக இருந்தவர்கள் வெளியேற ஆரம்பித்தார்கள். பரமேஸ்வர பட்டரும் சன்னதி கதவை தாளிடாமல் திரையை மட்டும் இழுத்து மூடிவிட்டு வெளியே வந்தார். தீ பந்தத்துடன் கோவில் ஊழியக்காரனான அம்புலி சேர்ந்து கொண்டான். இவர்களோடு மத்தளக்காரனும் சேர்ந்து கொள்ள மூவருமாக சன்னதிக்கு வெளியே வந்து வெளி பிரகாரத்தை சுற்றி வர தொடங்கினார்கள். கல் தூண் பிரகாரத்தை பட்டர் பார்த்தபடியே நடந்தார். அம்புலி தீப்பந்த ஒளியை முடிந்த எல்லைக்கு காட்டினான். நிறைய அந்து பூச்சிகள் பறப்பதுதான் தெரிந்தது. மற்றபடி கண்களுக்கு யாரும் புலனாகவில்லை. பட்டரும் அம்புலியும் ஒரு சுற்றி முடித்த நிலையில் கோவிலின் கோபுர வாயிலுக்கு வந்தார்கள். அங்கே கற்பூர தட்டு தயாராக இருந்தது. உச்சபட்சமாக மத்தள கொட்டு முடியவும் கோபுர கதவுகள் இரண்டும் வெளிப்பக்கம் இருந்து 4 பேர்களால் இழுக்கப்பட்டு சாத்தப்பட்டது. 2 அடி நீளத்துக்கு இருந்த தாழ்பாலையும் இழுத்து தாமரை இலை கணக்காக இருந்த பூட்டையும் எடுத்து பூட்டி முடித்தார் பரமேஸ்வர குருக்கள். பின் கற்பூர ஆரத்தியையும் காட்டினார். அந்த ஆரத்திக்காகவும் விபூதிக்காகவும் பலர் காத்திருந்தார்கள். குறிப்பாக நான் யார் என்று கேட்டுக்கொண்டு திரியும் 2 பேர் வேகமாக முன்னே வந்து பட்டரிடம் முகத்தை காட்ட அவர்களுக்கு பட்டரும் விபூதியை பூசிவிட்டார். அவ்வளவையும் பார்த்தபடி வெளியே தெருவில் காரை ஒட்டி நின்று கொண்டிருந்தான் மணி.
அவனோடு டாக்டர் வில்சன் இல்லை. எல்லோரும் அவனை கடந்து போனார்கள். ஒரு கட்டத்தில் தெருவில் யாரும் இல்லை. இரவின் நிசப்தத்தில் பூமி காத்தான்பட்டி வசப்படத் தொடங்கியது. வானில் உருண்டு திரண்டு நிற்கும் பௌர்ணமி நிலவு. அங்கும் இங்குமாக வீசி எறிந்த வெள்ளை வஸ்திரங்களைப் போல மேக துணுக்குகள். மணிக்கு கழுத்து பக்கம் வியர்த்து கொட்டியது. அவன் சட்டை பாக்கெட்டில் உள்ள செல்போனும் சினுங்கியது. டாக்டர் சார், நானேதான். உள்ள இருந்துதான் பேசுறேன். தேடி வந்தவங்க கண்ணுல படாம எப்படியோ ஒளிஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, நீ வெளியே கார்கிட்டயே இரு. நான் அப்பப்ப உன்னை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். உங்க விருப்பம் போல செய்யுங்க டாக்டர். இங்க கோயில் முன்னால பெருசா யாரையும் காணோம். விடிஞ்சா சாமி தரிசனம் பண்றது பெரிய விசேஷம்னு அங்கங்க தங்கி இருக்காங்க. விடியும் போது பாரு நான் எப்படி வெளியே வரேன்னு. எல்லா சித்தர்களையும் படம் எடுத்துடுவேன். நாளைக்கு காலையிலேயே அவ்வளவு சித்தர்களும் உலக புகழ் பெறுவாங்க. நெட்ல நான் எடுக்க போற படம் தான் நாளைய உலக அதிசயமே. டாக்டர் வில்சனிடம் உற்சாகம் கொப்பளித்தது. ஆனாலும் மணி வரையில் சற்று உதறலாகத்தான் இருந்தது. சட்டென்று டாக்டரிடம் ஒரு பரபரப்பு. மணி, உன் கூட நான் அப்புறமா பேசுறேன். இங்க என்ன தவிர வேற யாரோ கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உன் கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ யாரோ என்னை கடந்து போனது போல இருந்தது. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் என்று போனை கட் செய்தார். நில ஒளியின் பொழுதில் கல் மண்டபத்தில் இருந்து பிரகார வெளிச்சத்தில் ஒரு தேடலுடன் நடந்தபடி இருந்தார் டாக்டர் வில்சன். கீழே கருங்கற்களை வெட்டி செதுக்கி செய்த பட்டிய கற்களால் ஆன தரை பரப்பு செருப்பில்லாத கால்களாக இருந்தபடியால் ஜில்லென்று இருந்தது. நடக்கும் போதே விசுக் விசுக்கென்று யாரோ கடந்து போவது போலவும் அவருக்கு தோன்றியது. நொடிக்கும் குறைவான காலகதியில்தான் அதையும் உணர முடிந்தது. கோவில் சன்னதி சுவற்றை ஒட்டி நிறைய நந்தியாவட்டை புஷ்ப செடிகளும் செம்பருத்தி செடிகளும் வளர்ந்து இருந்தது. அவைகளுக்குள் யாரோ புகுந்து கொண்டார் போல அவைகளும் குலுங்கியது. டாக்டர் வில்சன் வரையில் புதிராகவும் சற்று அச்சமாகவும் கூட இருந்தது. கைவசம் உள்ள ஹேண்டி கேமராவை தயாராக இறுக்கமாக பிடித்து கொண்டார். எப்படியோ நடந்தார். ஒரு கட்டத்தில் தனியே பிரகாரத்தை சுற்றி சுற்றி வருவதை உணர்ந்தவர் எல்லாம் பிரம்மைதானே என்று சிந்திக்க தொடங்கினார். கொஞ்சம் சோர்வாகவும் இருந்ததால் கல் மண்டபப்படி ஒன்றின் மேல் ஆசுவாசத்தோடு உட்கார்ந்தார். சிலு சிலுவென்று காற்று. இரு தோள்களிலும் தொங்கியபடி இருந்த துணி பைகள் லேசாக ஆடத் தொடங்கியது. உள்ளே மினரல் வாட்டர் பாட்டிலில் இருந்து பிஸ்கட் பாக்கெட் வரை எல்லாமே இருந்தது. ஒரு பிஸ்கட்டை எடுத்து சாப்பிடக்கூட தோன்றியது. கைக்கடிகாரத்தை பார்த்தார். மணி 10:30 தொட்டு கொண்டிருந்தது. சுற்றி சுற்றி வந்ததில் கோவிலுக்குள் யாராவது வருவதாக இருந்தால் கோபுர வாசல் வழியாக மட்டும்தான் வர முடியும் என்பது திண்ணமாகி விட்டிருந்தது. மற்ற எந்த இடத்திலும் வாசலோ இல்லை சாளர திறப்போ கூட இல்லை. இந்த சித்தர்கள் எதன் வழியாக வருவார்கள் என்கிற கேள்வியும் டாக்டரிடம் பெரிதாக எழும்பியிருந்தது. அந்த வேளை பார்த்து மெல்லிய எண்ணெய் கசட்டு வாசம் வரவும் எங்கிருந்து வருகிறது என்கிற வேட்கையோடு எழுந்தார். அப்படியே நடந்தார். அப்போதுதான் கோவிலின் சன்னதிக்கு செல்லும் கொடிமரத்துக்கு முன் உள்ள கதவு திறந்திருப்பதும் தெரிந்தது. இது முன்பே திறந்திருந்ததா இல்லை இப்போதுதான் திறக்கப்பட்டதா என்கிற சந்தேகமும் கூடவே வந்தது. உள்ளே எட்டி பார்க்கவும் கண்களில் திகைப்பு ஊடுருவியது. உள்ளே சந்நிதி பளிச்சென்று தெரிந்தது. சந்நிதி முகப்பு மாடத்தில் அகல் விளக்குகள் வரிசையாக ஏற்றப்பட்டு ஜெகஜோதிமயமான ஒரு தோற்றம். வில்சன் மெல்ல உள்ளே கால் வைக்க முற்பட்ட போது கிணற்றடியில் யாரோ கிணற்றில் தண்ணீர் இறைத்து குளிப்பது போல சத்தம். அப்படியானால் உள்ளே யாரோ இருந்து குளிக்கிறார்களா? பிரகாரத்தை சுற்றி வரும்போது கோவில் கிணற்றை பார்த்த ஞாபகம் வரவும் கேமராவை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு அங்கே ஓடினார். ஆனால் அருகில் நெருங்கிய போது யாரையும் காணவில்லை. மாறாக வாளியில் தண்ணீர் இறைக்கப்பட்டிருப்பதும் தண்ணீர் தரையில் சிந்தி இருப்பதும் அங்கே இருந்தது. ஈரமான கால் தடயங்களும் தெரிந்தது. தான் அமர்ந்திருந்த சமயம் யாரோ கோவில் கிணற்றில் குளித்திருக்க வேண்டும் என்று யூகித்தவர் அந்த கால் தடங்களை பின்பற்ற தொடங்கினார். அது சன்னதிக்கு செல்லும் பக்கவாட்டு வடக்கு வாயில் அருகே போய் வளைந்து மேலே ஏறி டாக்டரையும் உள்ளே அழைத்து சென்றது. உள்ளே முன்பு பார்த்தபோது விளக்குகள் தான் எரிந்தபடி இருந்தது. இப்போதோ நந்தி சிலை முன்பாக பெரிய பெரிய மூங்கில் தட்டுகளில் பூவும் பழங்களும் குவிந்திருந்தன.
சில மூங்கில் தட்டுகளில் யாகத்தின் போது பயன்படுத்தப்படும் மூலிகை வேர்களும் துண்டுகளும் காணப்பட்டது. உற்று பார்த்தபடியே அதை கேமராவில் பதிவு செய்ய டாக்டர் வில்சன் முயன்ற போது படபடவென்று ஒரு வவ்வால் கேமராவை தட்டி விடுவது போல தென் பாகத்தில் இருந்து வடபாகம் நோக்கி பறந்து சென்றது. வில்சன் வவ்வாலின் பிரவேசத்தை ஒரு தற்செயல் சம்பவமாக கருதினாலும் அங்கே திடீரென்று முளைத்திருக்கும் பூஜை பொருட்கள், மூலிகைகள், ஏற்றப்பட்டிருக்கும் தீபங்கள் என்று எல்லாமே அவருக்கு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தான் அளித்தது. கேமராவில் அந்த காட்சிகளை அவர் பதிவு செய்து கொள்வதற்காக முனைந்து வியூ ஃபைண்டர் வழியாக பார்த்தபோது முதுகு புறமாக யாரோ உரசியபடி செல்வது போல தோன்றவே பார்ப்பதை விட்டுவிட்டு திரும்பி பார்த்தார். ஆனால் யாரும் இல்லை. அப்படி பார்த்த நொடி வெளியில் சிறிய அளவில் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது. சப்தம் வந்த திசையும் துல்லியமாக தெரிந்தது. டாக்டரிடம் ஒரு அதீத வேகம் தொற்றிக்கொண்டது. தான் வந்த வழியே திரும்பி சப்தம் வந்த திக்கு நோக்கி சென்றபோது சாம்பிராணி தூபம் போட்டது போல அங்கே புகை மூட்டம். புகை மூட்டத்துக்குள் புகுந்து பார்த்தபோது வடக்கு சுவர் புறத்தில் தெற்கு நோக்கிய நிலையில் உள்ள ஒரு சிறிய ஆலயமான கால பைரவர் சன்னதியில் பூஜை நடந்து முடிந்தது போல ஒரு தோற்றம். பைரவர் முன்னால் ஒரு மண் கலயம், கலயத்தில் பால் பாயாசம். பைரவர் கழுத்தில் எலுமிச்சம்பழ மாலை சாற்றப்பட்டு அவரது கண்கள் இரண்டும், உயிருள்ள கண்கள் இரண்டும் பார்ப்பது போலவே டாக்டர் வில்சனை பார்த்தது. டாக்டர் வில்சனுக்கும் சுரீரென்று இதயத்தை யாரோ துளையிட்டது போல இருந்தது. கலயத்தில் இருக்கும் பாயாசத்தை நெருக்கமாக பார்க்க விரும்பி தலையை சன்னதிக்குள் விட்டபோது வேத மந்திர முழக்கம் காதை தீண்டியது. கூட்டமாக ஒரு 10 பேர் அமர்ந்து கொண்டு சொல்வது போன்ற மந்திரம். உள்ளே விட்ட தலையை அப்படியே வெளியே எடுத்த டாக்டர் திரும்பி நடக்க தொடங்கினார். மந்திர முழக்கம் உள்ளே திருச்சன்னதி முன்னால் உள்ள நந்தி சிலைக்கு அருகில் இருந்துதான் கேட்டது. அங்கேதான் ஒரு 50-60 பேர் அமர முடிந்த அளவில் இடமும் இருந்தது. முன்பு எட்டி பார்த்த போது அங்கேதான் மூலிகை பொருட்களும் பழங்களும் இருந்தது. வில்சன் வெகு வேகமாக நடந்தார். சில நட்சத்திரங்களும் கோவில் கோபுரம் மேல் விழுந்து மறைந்தது. கோபுர கலசத்திற்கு நேர் மேலே பௌர்ணமி நிலவும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. வானில் துளி கூட மேகமில்லை. ஏராளமான நட்சத்திரங்கள் நிலவுக்கு பக்கத்திலேயே முண்டியடித்து கொண்டு கீழே இருக்கும் ஆலய நிகழ்வை பார்க்க வந்துவிட்டது போலவும் தோன்றியது. அதே சமயம் குபு குபுவென்று டாக்டர் வில்சனை சுற்றி பெரும் அளவில் புகை மூட்டம் சூழ ஆரம்பித்தது. அவ்வளவும் ஹோமகுண்டத்தில் எழும்பிய தீயின் புகை. வில்சனுக்கு மூச்சு முட்டியது. பெரிய அளவில் இருமலும் வந்தது. கண்களையும் அந்த புகை கரிக்க விட்டது. அப்படியே மயக்கமும் வர ஆரம்பித்தது. நோ நோ, ஐ காண்ட் அலவுடு. அவர் உதடுகள் முணுமுணுக்க சட்டை பையில் இருந்த மாத்திரை போல ஒன்றை எடுத்து வாயில் போட்டு விழுங்க பார்த்தார். ஆனால் வாயில் போட்ட வேகத்தில் பிரகார கல் தரை மேல் சுருண்டும் விழுந்தார். உள்ளே வேத கோஷம் மட்டும் ஒலித்தபடியே இருந்தது. விடிந்து விட்டது. தொம் தொம் என்று முரசு ஒலிக்கும் சப்தம். காருக்குள் ஸ்டீரிங் மேலேயே சாய்ந்த நிலையில் கண்ணயர்ந்து விட்ட மணி சப்தம் கேட்டு உதறிக்கொண்டு கண் விழித்தான். கோவில் பட்டர் பரமேஸ்வர குருக்கள் ஒரு கூட்டத்தோடு கோபுர வாசல் கதவு நோக்கி சென்றபடி இருந்தார். கோபுர வாசலில் ஏராளமான கூட்டம். முதல் நாள் இரவே வந்துவிட்டவர்களில் இருந்து அந்த அதிகாலை வேளையில் புறப்பட்டு வந்தவர்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் பரமேஸ்வர குருக்களுக்காக காத்து கொண்டிருந்தது. மணி காரில் உள்ள டைமரை பார்த்தான். மணி மிகச்சரியாக 6. போலவென்று விடியலும் ஆரம்பித்து இதமான சூழல். ஆனால் மணிக்கு மட்டும் பதைப்பாக இருந்தது. உள்ளே போன டாக்டரிடம் இருந்து ஒரு கட்டத்துக்கு பின் போனே இல்லை. இவனாக கூப்பிட்ட போதும் அவர் எடுக்கவில்லை. எல்லாமாக சேர்ந்து அவனை காரை விட்டு இறங்கச் செய்து உள்ளேயும் ஓடவிட்டது. கதவுக்கு முன்னால் அடைத்து கொண்டு நின்றிருந்தவர்கள் விலகி வழிவிட பரமேஸ்வர குருக்களும் கதவுக்கு கற்பூர ஹாரத்தி காட்டியவராக சாவியை கொண்டு கதவை திறந்தார். திறந்த வேகத்தில் வேகமாக முன்னே சென்றவரை கூட்டம் திபு திபு வென்று அடைத்து கொண்டு பின்தொடர்ந்தது. மணியும் ஆவல் தாழாமல் உள்ளே புகுந்தான். எல்லோரும் சன்னதி நோக்கித்தான் ஓடினார்கள். சித்தர்கள் செய்த பூஜையையும் அலங்கார கோலத்தில் சுவாமியையும் உதய வேளையில் பார்ப்பது தனித்த சிறப்பினை உடையது.
மணி அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. எங்கே டாக்டர் என்றுதான் தேடினான். டாக்டரும் பக்கவாட்டு பிரகார பாதையில் ஒரு இடத்தில் விழுந்து கிடந்தார். சன்னதிக்கு செல்லும் அவசரத்தில் யாரும் பெரிதாக அவரை பார்க்கவில்லை. மணி அவரை பார்த்த வேகத்தில் ஓடிப்போய் தொட்டு எழுப்பினான். அவர் கீழே விழுந்து கிடந்த விதத்தில் கேமரா, செல்போன் எல்லாமே ஆங்காங்கே விழுந்து கிடந்தது. அவைகளையும் எடுத்துக்கொண்டான். டாக்டர், டாக்டர் வலிந்து அவன் எழுப்பவும் அவரும் மெல்ல கண்ணை திறந்தார். ஒரு புதியவனை பார்ப்பது போல மணியை பார்த்தார். என்ன டாக்டர் பாக்குறீங்க? பொழுது விடிஞ்சிடுச்சு. அவர் அவன் சொன்னதை காதில் வாங்காமல் சுற்றும் முற்றும் பார்த்தார். டாக்டர் சார், என்னத்தை பாக்குறீங்க? உங்களுக்கு நல்ல நேரம், யாரும் உங்களை பார்க்கல. வாங்க, முதல்ல வெளியே போவோம். நான் உங்களை பல தடவை கூப்பிட்டு உங்ககிட்ட பதில் இல்லை. செல்போன்ல ரிங் சப்தம் மட்டும் போயிட்டே இருந்துச்சு. என்ன ஆச்சு? அவரை எழுப்பி நிறுத்தி அறக்க பறக்க அவன் பேசியும் அவரிடம் பதில் இல்லை. தலையை ஒரு மாதிரி சொரிந்து கொண்டு சிரித்தார். அடுத்த நொடி அவனுக்கு புரிந்து விட்டது. டாக்டர் சார், நீங்களும் கிறுக்கன் ஆயிட்டீங்களா? போச்சுடா, தலையால அடிச்சுக்கிட்டேனே, கேட்டீங்களா? அவரை அப்படியே அழைத்து கொண்டு வெளியேறினான். எதிரில் வந்த ஒருவர், என்னங்க சாமி தரிசனம் பண்ணலையா என்று கேட்கவும் அவரை வெறித்து பார்த்தான். அவர் நடை கூட பழைய நடையாக இல்லை. உடம்பெல்லாம் தளர்ந்து விட்ட ஒருவர் மிகவும் சிரமத்துடன் நடப்பது போல இருந்தது. மணி அதை பார்த்து கலங்கியும் போனான். கடைசியில கோயில் ஜெயிச்சிடுச்சு. எங்கிருந்தோ வந்து நீங்களும் வம்பை விலைக்கு வாங்கின கதையா இப்படி ஆயிட்டீங்க. இனியும் இங்க இருந்தா தொடர்ந்து ஏதாவது நடக்கலாம். வண்டியில ஏறுங்க. காண்டீவன் சார் தானே உங்களோட என்ன கோர்த்து விட்டவர், அவர்கிட்டயே உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன் என்று சொன்னபடியே அவரை வலிந்து காருக்குள் ஏற்றி கொண்டு காரையும் கிளப்பினான். காரும் ஊர் எல்லையை தொட்டது. சூரியலிங்கம் இருக்கும் இடத்தில் இருந்து போகும்போது எச்சரிக்கை செய்த அதே திரிசூல சித்தர் வெளிப்பட்டு நடு ரோட்டில் வந்தும் நின்றார். காரும் கிரீச்சிட்டு நின்றது. மணி அருகே பக்கவாட்டு பக்கம் வந்த சித்தர், என்ன எல்லாம் போச்சா? சித்தன் வாக்கு சிவ வாக்கு, கேட்காம போனா இப்படித்தான் ஆகும். இவன் வரையில போன நினப்பு போனதுதான். இனி தப்பி தவறி கூட இவனோட இந்த பக்கம் வந்துடாத, புறப்படு என்றார் அதட்டலாக. மணி முன்பு பேசியது போல கேலியாக பார்க்கவோ பேசவோ இல்லை. கைகளை கூப்பி அவரை தொழுதான். தப்புதான் சாமி, தப்புதான். எந்த காலத்திலையும் நான் இனி இந்த பக்கம் வரமாட்டேன். முன்ன பார்த்தப்ப நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க என்றான். அவரோ அதை அங்கீகரிப்பது போல சிரித்தார். அவனது காரும் விலகியது. அதே சமயம் புதிதாக ஒரு படகு கார் மிகச் சரியாக அந்த சித்தர் நின்ற இடத்தில் கிரீச்சிட்டு நின்றது. காரின் பிளீட் ஒட்டிய பின் கதவு கண்ணாடிகள் கீழே இறங்கிய நிலையில் உள்ளே அர்ஜுனும் அவன் மாமா கபாலீஸ்வரனும் தான் தெரிந்தனர். முன் பக்கத்தில் டிரைவரும் அர்ஜுனின் உதவியாளன் கணேசும் அமர்ந்திருந்தார்கள். கபாலீஸ்வரன் சித்தரை ஆச்சரியத்தோடு பார்த்தான். குறிப்பாக அவர் கையில் உள்ள திரிசூலத்தை. சித்தர் அவர் பார்ப்பதை பொருட்படுத்தாதபடி சூரியலிங்கம் உள்ள மரம் நோக்கி நடக்க தொடங்கினார். சாமி சாமி, ஒரு நிமிஷம். கபாலீஸ்வரன் அழைக்கவும் திரும்பினார். பூமிகாத்தான் பட்டிக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம்னு சொல்ல முடியுமா? அவர் கேட்ட கேள்விக்கு அவர்களை நெருங்கி வந்த சித்தரும், உங்க வரையில ரொம்ப தூரம் என்றார். ரொம்ப தூரம்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குமா? இதுதான் ஊரோட எல்லை. அதோ அதுதான் ஊர். ஓ, இவ்வளவு பக்கத்து ஊரையா ரொம்ப தூரம் நீங்க? ஆமா, உங்க வரையில ரொம்ப ரொம்ப தூரம். பேசாம திரும்பி போயிடுங்க. என்ன சாமி, மதிச்சு கேட்டா மிரட்டலா பதில் சொல்றீங்க. நாங்க யார் தெரியுமா? ஏன் தெரியாம? நீ 8ஆம் தேதியில பிறந்த எத்தன், அவன் அடிபட போற பித்தன். முன்னால இருக்கிற ரெண்டும் உங்க வண்டி மாடுங்க. அவர் பதில் பொட்டில் அடித்தது. கபாலீஸ்வரனும் 8ஆம் தேதி பிறந்தவர் தான். எனவே ஆடி போய்விட்டார். எத்தன் பித்தன் என்று அவர் பேசியதாலும் அர்ஜுனிடம் சற்று கோபம். அங்கிள், என்ன இந்த ஆள் இப்படி பேசுறான்? விடு அர்ஜுன், பார்த்தா தெரியல, யாரோ லூசு. டிரைவர், காரை எடு. கபாலீஸ்வரன் அங்கிருந்து விலக பார்த்தார். காரும் சீர ஆரம்பித்தது. போ போ, விதியோட சேர்ந்து விளையாட போ என்று சிரித்தபடியே மரத்துக்கு பின்புறமாக சென்று மறைந்தும் போனார். காருக்குள் அர்ஜுன் ஒரு மாதிரி ஆகிவிட்டிருந்தான். என்ன அர்ஜுன், அந்த கிறுக்கன் பேசினதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா அங்கிள், அந்த ஆள் பேசினதுல நிறைய அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, உங்க பிறந்த தேதி என்ன அங்கிள்?
அர்ஜுன் கேட்கவும் அவனிடம் உண்மையை சொன்னால் தனக்குத்தான் அசிங்கம் என்பதை வேகமாக உணர்ந்த கபாலீஸ்வரன், என்னோட பர்த்டேட்டு ஏப்ரல் 1, அவன் ஏதோ உளறினா அதை போய் பெருசா எடுத்துக்கிறிய, ஊரை பாரு எவ்வளவு பசுமையா இருக்கு பாரு. வெளியே பார்த்தபடி பேசினார் கபாலீஸ்வரன். அர்ஜுனும் பார்த்தான். புஷ்டியான கரும்பு வயல்கள், சாலையோரமாக ஆற்று வாய்க்கால், வாய்க்காலில் கலகலவென்று ஓடியபடி நீர், காற்றிலும் 20 டிகிரி ஏசியின் குளுமை. காரும் ஊரின் நுழைமுகத்தில் புகுந்தது. அங்கே பிரசிடென்ட் அருணாச்சலம் உட்பட ஊர்க்காரர்கள் கையில் ஒரு மாலையோடு காத்து கொண்டிருந்தார்கள். அருணாச்சலம் கையில் ஒரு பெரிய மாலை, இன்னொரு பெரியவர் பொன்னாடையை மடித்து வைத்தபடி இருந்தார். படகு கார் கண்ணில் படவும் எல்லோரிடமும் ஒரு பரபரப்பு. அர்ஜுனுக்கு அந்த காட்சிகள் புதிதுதான். ஆனால் மாமா கபாலீஸ்வரன் அதையெல்லாம் எதிர்பார்த்து இருந்தவர் போல பேசத் தொடங்கினார். அர்ஜுன், தாரை தப்பட்டையோட காத்துக்கிட்டு இருக்காங்க, இது கிராமத்து ஸ்டைல், காரை விட்டு இறங்கி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கோ என்று எடுத்து கொடுத்தார். அர்ஜுனும் தன் கூலிங் கிளாஸ் கண்ணாடியை நெற்றியில் ஏற்றி வைத்தபடி காரை விட்டு இறங்கினான். மாமாவும் அவனது செக்ரட்டரி கதிரேசனும் அவனை தொடர்ந்து இறங்கினார்கள். அருணாச்சலம் வேகமாக முன்னால் வந்து மாலையை போட்டு அவன் கையில் ஒரு எலுமிச்சம் பழத்தையும் கொடுத்தார். அப்படியே பெரிதாக அரசியல்வாதியை போல கும்பிடு போட்டு, என் பேரு அருணாச்சலம்ங்க, நான் தான் இந்த ஊரோட பிரசிடென்ட், இவங்க எல்லாம் நம்ம ஊர் பெரிய மனுஷங்க, இவர் கிருஷ்ண கோனார், இந்த ஊர்ல பெரிய பால் பண்ணை வச்சு நடத்துறார், அவர் பேரு சண்முக பாண்டியன், கரும்பு கொள்முதல் வியாபாரி. அருணாச்சலம் அறிமுகத்தில் இறங்கவும் அர்ஜுன் நெளிய தொடங்கி மாமா கபாலீஸ்வரனை பார்த்தான். அவன் பார்த்த மறுகணம் அவர் புரிந்து கொண்டு அவன் சார்பாக களத்தில் இறங்கினார். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் பிரசிடென்ட், அர்ஜுன் தம்பி நேத்துதான் அமெரிக்காவில இருந்து வந்தார், வந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டார், இது ஒரு அவசரமான விசிட்னு கூட சொல்லலாம். இந்த ஊர்ல சர்க்கரை தொழிற்சாலை போடணும்னா முதல்ல ஊரை பார்க்கணும், தொழிற்சாலை போட ஏத்த இடத்தை பார்க்கணும், அப்புறம் தானே ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும் என்று அவர் பேசவும் கூட்டத்தாரிடம் ஒரு சின்ன சலசலப்பு. தங்களுக்குள் குசுகுசுவென்றும் பேசிக்கொள்ள தொடங்கிவிட்டனர். அருணாச்சலத்துக்கும் தர்ம சங்கடமாகி முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அர்ஜுன் அதை உணர்ந்தவனாக, மிஸ்டர் அருணாச்சலம், மாமா ஏதாவது தப்பா பேசிட்டாரா, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க? அது இல்ல தம்பி, இந்த ஊருக்கு சர்க்கரை தொழிற்சாலை வரப்போகுது, ஊரும் பெரிய அளவுல வளரப்போகுதுன்னு நம்பித்தான் எல்லாரும் உங்களை வரவேற்க வந்திருக்கோம். ஆனா ஐயா பேசினதை பார்த்தா இனிதான் ஒரு முடிவுக்கு வரப்போறதா சொல்றாரு, அதுதான் எல்லாருக்கும் ஒரு சின்ன அதிர்ச்சி. அருணாச்சலம் பேசியதில் இருந்து ஊரே சர்க்கரை தொழிற்சாலையை பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை அர்ஜுனால் நொடிக்குள் உணர முடிந்தது. அருணாச்சலத்துக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்வதற்குள் அவரே தொடர்ந்தார். தம்பி, இங்க சர்க்கரை தொழிற்சாலை போட பல பேர் விரும்பினாங்க, அவ்வளவு ஏன் அரசாங்கமே ஆசைப்பட்டது, ஆனா இந்த ஊர் கட்டுப்பாடு அவங்களுக்கெல்லாம் அனுமதி தரல என்று சொல்லவும் அர்ஜுனிடம் திகைப்பு. ஊர் கட்டுப்பாடா? ஆமா தம்பி, இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் கோயில்ல சாமி கிட்ட அனுமதி கேட்டு எதையும் செய்யலாம். இந்த ஊரை பூர்வீகமா கொள்ளாதவங்க இந்த ஊர்ல இடம் வாங்கவோ தொழில் செய்யவோ அனுமதி கிடையாது. ஓ, ஏன் அப்படி? காலம் காலமா இதுதான் இங்க நிலைப்பாடு தம்பி. இந்த மாதிரி கட்டுப்பாடுகளால தான் இந்த ஊர் உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கு. இங்க இதுவரை மழை பொய்த்து போனதே இல்லை தம்பி, எந்த தப்பு தண்டாவும் நடந்ததும் இல்லை. இங்க தெருவுல ஒரு நகையோ பணமோ கிடந்தா அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். யாரும் அதை எடுத்து தங்களுக்கு கிடைச்சதா நினைக்க மாட்டாங்க. தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி இங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊரே சிவன் சொத்து. அதனால இந்த மண்ணுல இருக்கிற எல்லாமே சாமிக்கு சொந்தமானது. அதனாலதான் இந்த இடத்தை விற்கிறதோ வாங்குறதோ நடக்கிறதே இல்லை. உங்க வரையில உங்க தாத்தாவுக்கு இதுதான் பூர்வீகம், உங்க அப்பா பிறந்ததும் இங்கதான். அதனால பூர்வீக உரிமை உங்களுக்கு இருக்கிறதால நீங்க இங்க சர்க்கரை தொழிற்சாலை போடுறதுல எந்த தடையும் இல்லை. ஆனா நீங்களே இனிமேதான் முடிவு செய்யணும்னு சொன்னதுதான் எங்களுக்கு வருத்தமான விஷயம். அருணாச்சலம் சொல்லி முடித்தார். அதை கேட்டபடி இருந்த ஊர் பெரியவர் ஒருவர், என்ன அருணாச்சலம், முக்கியமானதை சொல்லாம விட்டுட்டியே என்றார். என்னன்னே? இவங்க ஆசைப்பட்டாலும் படாட்டியும் கோவில்ல சாமி உத்தரவு தரணும்ல. ஆமாண்ணே. என்ன ஆமா? அத முதல்ல சொல்லாம மற்ற விஷயங்களை பேசி என்ன பிரயோஜனம்? அவர் கேட்ட விதம் அர்ஜுனுக்கு தலையில் குட்டு வைத்தது போலவும் இருந்தது.
சற்று கலங்கியவனாக கபாலீஸ்வரன் மாமாவை பார்த்தான். அவருக்கும் புரிந்தது. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இங்க நாங்க சர்க்கரை தொழிற்சாலை கட்ட போறது உறுதி. இது அர்ஜுன் அப்பாவோட கனவு. லட்சம் லட்சமா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அவர் இதை செய்யல. தன் சொந்த ஊருக்கு தானும் ஏதாவது செய்யணும்னு தான் அவர் இங்க தொழிற்சாலை கட்ட விரும்புறார். நான் இனிமேதான் முடிவுக்கு வரணும்னு சொன்னது எந்த இடத்துல அதை கட்ட போறோங்கிறதத்தான். அதுக்காக 4 இடத்தை பார்த்தா தானே முடிவுக்கு வர முடியும் என்று அவர் ஒரு மாதிரியாக சமாளித்தார். அதுக்கு என்னங்க, தாராளமா ஊரை சுத்தி பாருங்க. எந்த இடம் ஏத்த இடம்னு சொல்லுங்க. அப்புறமா அந்த இடத்து சொந்தக்காரர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அதுக்கு முந்தி நேரா கோவிலுக்கு போய் முதல்ல சாமியை தரிசனம் பண்ணுவோம். இது ரொம்ப பெரிய காரியம். சாமி கிட்ட இருந்துதான் இதை தொடங்கணும். இடத்தை தீர்மானம் பண்ண பிறகு சாமி கிட்ட பூ கட்டி போட்டு உத்தரவு கேட்போம் என்று சொன்ன அருணாச்சலத்தை சற்று கூர்மையாக பார்த்த அர்ஜுன், இந்த உத்தரவு கேட்கறது சாமி கும்பிடுறதெல்லாம் உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் புத்தியையும் உழைப்பையும் நம்புற ஒருத்தன். அதனால இதுல என்ன சம்பந்தப்படுத்தாதீங்க என்றான். எல்லோருக்குமே அந்த பதில் சுருக்கென்று இருந்தது. அருணாச்சலத்துக்கு தொடக்கமே இப்படி கேள்வியும் விவாதமுமாக இருப்பது நெருடியது. சின்ன வயசு தம்பி உங்களுக்கு, அதுதான் இப்படி சட்டுன்னு பேசிட்டீங்க. நீங்க சும்மா கூட வாங்க, மற்ற விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம் என்று சமாளிக்க பார்த்தார். ஆனால் கூடி நிற்பவர்களுக்கு அவர் அப்படி பேசியது பிடிக்கவில்லை என்பதும் நன்றாகவே தெரிந்தது. சரி, சாமி கிட்ட உத்தரவுங்கிறீங்களே, அந்த உத்தரவு கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க என்ற கேள்வியை அர்ஜுனின் செக்ரட்டரி கதிரேசன் கேட்டான். இது என்ன கேள்வி தம்பி? உத்தரவு தந்தாதான் தொழிற்சாலை, இல்லைன்னா சாமி இங்க தொழிற்சாலை நடத்த வேண்டாம்னு சொல்றதா அர்த்தம். சாமிக்கு இஷ்டம் இல்லைன்னா எங்களுக்கும் இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம் என்ற பதில் கூட்டத்தில் இருந்து மிக வேகமாக வந்தது. அர்ஜுன் அடுத்த நொடியே தன் செக்ரட்டரி காதில் ஆங்கிலத்தில், என்னையா ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கு, ஊருக்குள்ள நுழையிறப்பவே ஒரு சாமியார் மிரட்டிட்டு போறான், இவங்களோ ஆதிவாசிங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, நம்ம இந்தியா ஏன் வல்லரசா ஆகாம இப்படியே இருக்குன்னு இப்பதான்யா தெரியுது என்றான். சரி சார், நாம என்ன பண்ணலாம்? ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு, தண்ணி பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க இருந்து வேலைக்கு வர்றவனும் சாமியார் தனமா நடந்துகிட்டா எப்படியா தொழில் பண்றது? சார், முதல்ல இவங்க போக்குக்கு போய் நாம இங்க உட்காருவோம் சார். அப்புறமா நம்ம அதிகாரம் பண பலத்தால இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் திருப்பிடலாம் சார். யூ ஆர் ரைட். இங்க நான் சர்க்கரை தொழிற்சாலை போடும் போதே ஒரு எஜுகேஷன் சென்டரை கொண்டு வந்து சயின்ஸ்னா என்ன, ஹிஸ்டரி, ஜியாகிரபினா என்னன்னு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்ல இங்க நாம தொழில் பண்ண முடியாது, இவங்களோட சேர்ந்து பஜனை தான் பண்ணலாம் என்றான். இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டது அங்கு ஒருவருக்கும் கூட புரியவில்லை. சரிங்க சார், நாம பேசுறத புரியாம கவனிக்கிற இவங்களை இப்பவே உங்க அன்பான பேச்சால மாத்திடுங்க சார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும், அதை இங்க இவங்க கிட்ட காட்டிக்க வேண்டாம் சார். செக்ரட்டரி சொல்லி முடிக்க அர்ஜுனிடம் மிக வேகமான ஒரு மாற்றம். மிஸ்டர் அருணாச்சலம், ஐ எம் சாரி, நான் உங்க நம்பிக்கையை எந்த நிலையிலும் தவறா நினைக்கல. எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் ரொம்பவே புதுசு. அதோட நான் அமெரிக்காவிலேயே பல வருஷம் இருந்துட்டதால என்கிட்ட கொஞ்சம் விஞ்ஞான பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதை நீங்களும் தப்பா நினைக்க வேண்டாம். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நானும் நம்புறேன். அந்த சக்தி இந்த ஊர்ல சிவலிங்கமா இருக்கு, அமெரிக்காவில் ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கு, துபாய் குவைத்துல அல்லாவா இருக்கு. இப்படித்தான் நினைக்கிறேன். அதனால உங்க விருப்பப்படியே செய்யுங்க. இப்ப என்ன கோயிலுக்கு போகணுமா என்று கேட்டான். அவன் பேச்சு அவ்வளவு பேரையும் அரை நொடியில் மாற்றியது. எல்லோர் முகத்திலும் வாரி தெளித்தது போல ஒரு பரவசம். ஆமா தம்பி, கோயிலுக்கு போயிட்டு இடத்த பார்ப்போம் என்றார் அருணாச்சலமும். சரி என்றபடியே காரில் ஏற போனவன் அதற்காக கார் நின்ற இடத்தை சற்று சுற்றி வந்தபோது மாடு ஒன்று சாணம் போட்டிருந்தது. அதில் அவன் கால்கள் பட்டு அவன் உடம்பு கூசி போனது. அது முகத்தில் தெரிந்தது. அடடே, சாணிய மிதிச்சிட்டீங்களா? டே, யாராவது ஒரு வாளியில தண்ணி கொண்டுகிட்டு வாங்கப்பா என்று கத்தினார் அருணாச்சலம். பின் அவரே, தம்பி அப்படியே மண்ணுல தொடச்சிட்டு கார்ல ஏறுங்க, பக்கத்துல தான் நம்ம வீடு, அங்க போய் காலை நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு காப்பியும் சாப்பிட்டு பிறகு கோயிலுக்கு போகலாம் என்றார். அவனுக்கும் வேறு வழி தெரியவில்லை. அருணாச்சலத்தின் வீடு ஓரளவுக்கு பெரிதாகத்தான் இருந்தது. பெரிய திண்ணை, அதில் நீல நிறத்தில் கடப்பை கற்கள்,
வேலைப்பாடுள்ள நிலைக்கால், பித்தளை தாழ்பாலோடு கூடிய தேக்கு மரத்தாலான விஸ்தாரமான கதவு, உள்பாகத்தில் நீண்ட வராண்டா, நடுவில் பிரம்ம பாகத்தில் திறப்பு. மழையும் சரி வெயிலும் சரி வீட்டுக்குள் பட்டு தெரிக்கும் அமைப்பு. உள்ளே ஆங்காங்கே ஏராளமான கைவினை பொருள்கள், ஓலையில் செய்யப்பட்ட கிளிகள், பஞ்சால் உருவான முயல்கள், மரத்தண்டு வேர்களில் கலை வடிவங்கள் என்று பார்க்கும் இடம் எல்லாம் நல்ல கலை வடிவங்கள். அசிரத்தையாக உள்ளே நுழைந்த அர்ஜுனுக்கே அதெல்லாம் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. என்ன தம்பி பாக்குறீங்க? எல்லாம் என் மக ரஞ்சனியோட கைவேலை. சும்மாவே இருக்க மாட்டா, எதையாவது செய்துகிட்டே இருப்பா என்று அவர் சொல்லவும், ரஞ்சனி என்கிற அந்த தேவதை அவன் எதிரில் வரவும் சரியாக இருந்தது.